அப்படியே சச்சங்கம் ஞாயிற்றுக்கிழமை நான் போன்ல பண்றேன், அதை அப்படியே கன்டினியூ பண்றேன். நீங்களே இருக்கீங்க. வாங்க வாங்க, நிச்சயம் கண்டிப்பா வரேன், கண்டிப்பா வரேன். வாங்க எடுத்துக்கணும். முருகா, கந்தா, கடந்தா, கார்த்திகேயா, கதிர்வேலா, ஆறுமுக கடவுளே, சுப்பிரமணிய சுவாமி, என் இன்பமே, ஈசனே, பரம்பொருளை, எங்கும் நிறைந்த பரதர்மமே, சரணமையா சரணம், சரணமையா சரணம், சரணமையா சரணம், சிவா சிவே. மயில் வாகனனே, மயூர வாகனனே, எங்கள் நாதனே, குமார கடவுளுக்கு அரோகரா அரோகரா, குமார கடவுளுக்கு அரோகரா அரோகரா, குமார கடவுளுக்கு அரோகரா. ஓம் குமரகுருதாச குருப்யோ நமஹ. ஓம் குமரகுருதாச குருப்யோ நமஹ. ஓம் குமரகுருதாச குருப்யோ நமஹ. ஓம் ரமணாய நமஹ. ஓம் ரமணாய நமஹ. ஓம் ரமணாய நமஹ. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் பெருமை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஓம் பிரியநாதாகி நமோ. ஓம் பிரியநாதாகி நமோ. ஓம் பிரியநாதாகி நமோ. வாசி. ஓம் சங்கராய நமக. சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. சுவாமி, குண்டலினி சக்தி அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது வந்து பாதியில நேத்து பேசுறேன் அதை பத்தியா? அதுல இருந்தே ஆரம்பிக்கலாங்க. இப்போ இயற்கை வந்து நம்மளோட பெரிய சக்தி, இயற்கை காலம் எல்லாம் இல்லையா? இதுல உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்கா? இல்லைங்க சார். ஏன்னா அதுதான் நம்மளை ஏத்துறதை தவிர நம்மளால ஒண்ணு கூட மாத்த முடியல. இந்த பசி, தூக்கம், ஏதோ கண்ணில் பாக்குறோம், காதுல கேட்கிறோம், எண்டு உண்டு எல்லாம் நம்மளால எதுவுமே மாற்ற முடியாம அதுதான் நம்மளை இயக்குது இல்லையா? இதுல உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்கா? இல்லைங்க சார். இப்ப நம்ம கட்டுப்பாட்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கா? நம்மளை கேட்டு நம்ம விருப்பப்படி நடக்குது. இப்ப இயற்கை என்ன நினைக்குதோ அதுதான் இல்லையா? காலம் என்ன நினைக்குதோ அதுதான் நம்ம வாழ்க்கையா இருக்கு. இந்த இயக்கத்துக்குள்ளதான் நாம இருக்கோம். இப்ப நம்ம இந்த இயக்கத்துல இருந்து வெளியே வரணும். இந்த ரெண்டுத்தையும் கடந்தாதான் கடவுள்கிட்ட போக முடியும். இப்போ இந்த சக்தி வந்து உலகமே இதுக்கு பணிஞ்சுதான் இருக்கு. இப்போ உலகத்துல இருக்கிற அனைத்து ஜீவராசிகள்ல இருந்து எல்லாரும், மனித குலங்கள்ல இருந்து எல்லாரும் எல்லாரும் இதுக்கு பணிகிறாங்களே தவிர இதை எதிர்க்கவோ தவிர்க்கவோ எல்லளவும் பலம் இல்லை. சரியா? ஆமா. இப்போ இந்த சக்தியை நாம் எப்படி கட்டுப்படுத்தி அதுல இருந்து நீங்க மேல வருவீங்க? இது ஒரு இயக்கமா நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு. நம்ம இத வந்து இப்ப இதை கடந்தாதான் கடவுள்கிட்ட போக முடியும். இது வந்து ஒரு பெரிய தடைன்னு சொல்லிடலாம். அதாவது சவாலின்னு கூட சொல்லலாம். இல்ல இந்த புராண இதிகாசங்கள்ல சொல்ற மாதிரி
உங்க உயிர் எங்க இருக்கு அப்படின்னு கதையில சொல்லுவாங்க. 7 கடல் 7 மலை தாண்டி நீ போனீங்கன்னாதான் நீ கடவுளை பார்க்க முடியும் அப்படின்லாம் சும்மா ஒரு கதையா சொல்லுவாங்க இல்லையா? ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு பழைய கதைகள் சின்ன ஆமா சார். வயசுல. ஆமாங்க சார். அந்த மாதிரி இப்ப இந்த இத நம்ம கடக்கணும்னா ஒரு பெரும் சக்தி நம்ம கிட்ட இருக்கும். அது நம்மளை இயக்காத அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு சக்தி நம்ம உருவாக்கும். அந்த சக்திக்கு பேர் தான் குண்டலினி சக்தி. இதை எப்படி நம்ம குண்டலினி சக்தி எப்படி வரும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த இயற்கை எப்போதும் வன்மையாக இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். இயற்கைக்கு அன்பு, இரக்கம், கருணை எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த இயற்கைக்கு தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பு. இந்த இயற்கை எப்போதும் வன்மையா இருக்கும் போது இந்த அன்பு ஒண்ணுக்குதான் இயற்கை கட்டுப்படும். ஏன்னா அதுக்கு இப்ப நீங்க எதிர்த்தீங்கன்னா அது உங்களோட 100 மடங்கு. இப்ப ஏன்னா பஞ்ச பூதம் சொல்லும் போது ஏன் பூதம் சொல்றேன்னா அளவிட முடியாத பெருசு. அதன் சக்திக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே கிடையாது. நம்மளாம் ஒரு தூசி. ஆனா இதுகளை கடந்தாதான் நம்ம கடவுள்கிட்ட போக முடியும். அப்போ இந்த இயற்கையோட இது என்னன்னா அன்பு. அதாவது மென்மையை கண்டவுடன் அதற்கும் தேவை. அது சதா உழைச்சி சலிச்சு இருக்கும். போன வாரம் நம்ம இதை பத்தி பேசினோம். வேலைக்கிழமை பேசிட்டு புதிய அன்பர் நம்ம லோகேஷ் வந்துருக்காரு. ஓகே சார். இத பத்தி பேசிட்டாங்க. அப்போ இந்த இயற்கை அன்பு ஒண்ணு அதுக்கு மென்மையை உணரும் போது அந்த இடத்துல மட்டும்தான் இயற்கை தன் அமைதியை நிறுத்தும், தன் இயக்கத்தை நிறுத்தும். அதற்கும் அன்பு தேவை. ஏன்னா அது ஒரு வன்மையாகி கொண்டே இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்திர லோகத்துல எல்லாரும் சுகபோகமா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. உடனே அரசர்கள் கோவப்பட்டு அவங்க அமைதியை கெடுப்பதற்காக போய் அவங்க அட்டகாசம் பண்ணுவாங்க, அவங்கள துன்புறுத்துவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்க புராணங்கள் எல்லாம் பார்த்திருக்கீங்க. அந்த மாதிரி நாம இங்க சுகபோகமாக இருக்கும் போது வெப்பம் அதிகமாகுது, மழை அதிகமாகிறது, குளிர் அதிகமாகிறது. இதெல்லாம் எதனாலன்னா அந்த காலம் தப்பி தன் மேல செய்யறது எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கிறதுல எதனாலன்னா இந்த இயற்கை தான் அரக்கன். இந்த அரக்கன் தான் இருக்கிற இந்த இயற்கை நீ அவனை இப்ப அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கீங்க. இப்ப நீங்க அவங்க கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே வரணும்னு சொன்னா அது உங்களை விடுமா? விடாது. அப்போ இந்த குண்டலினி சக்தியை எப்ப எழுப்புறோம்னு சொன்னா இந்த இயற்கை நம்ம அன்போட இறைவனை வழிபட்டு நம்ம யோகம், தியானம், பாராயணம் எல்லாம் அந்த வேக பயிற்சி எல்லாம் செய்யப்படும் போது நம்மளுக்கு அந்த அன்பு என்ற ஒரு சக்தி, இறை அருள், அப்ப அது நம்மளுக்கு கிடைக்கப்பெறும் போது அது பெருக பெருக அது இந்த சக்தியாக உருவாக்கிட்டே இருக்கு. இந்த சக்தியாக உருவாகும் போது நீங்க பாத்தீங்கன்னா பசி, தூக்கம், இன்னும் நிறைய விஷயங்கள் தவிர்க்கணும். உங்கள் புலன்கள் தடுமாறாமல் நீங்க பார்த்துக்கணும். புலன்கள் தடுமாறாதுன்னா உணவு பழக்க வழக்கத்துல இருந்து எல்லாத்துலயுமே நீங்க கவனமா இருக்கணும். இப்ப நாங்க ஆசிரம காலம் சொல்லுவாங்க. ஆசிரம காலம் சொன்னோம்னா உப்பு, புளி, காரம், எண்ணெய் எதுவுமே சேர்க்காம மதியம் ஒருவேளை உணவு மட்டும் உண்ணுவோம். அந்த சமயங்கள்ல வெறும் அரிசி, பச்சரிசி, சிறுபருப்பு, நெய், உப்பெல்லாம் போடாம பிசைஞ்சு அதை மட்டும் சாப்பிடுவோம். ஏன்னா உணவு அவசியமா இருக்கணும். ஏன்னா இயற்கையினுடைய எந்த வித சூழல்ல இருந்தும் இந்த உடல் தன்மை மாறக்கூடாது. ஆனால் அதே சமயத்துல எல்லாத்தையும் கடந்து வரணும். அதனால இந்த இந்த மாதிரி ஆசிரம காலங்கள்ல இப்படி நம்ம உடல், மனம் எல்லாம் கட்டுப்படுத்தி இந்த அன்பிலேயே நம்ம மனதை லயிக்க வைக்கணும். உடல், மனம், அறிவு எல்லாம் அந்த அன்புல லயிக்க நம்ம கிட்ட பெறுகிற சக்திக்கு பேர் தான் குண்டலினி சக்தி. இதை நீங்க முதல்ல எங்கிருந்து எடுக்கணும்னா அந்த இயற்கையில இருந்து எடுக்கணும். நீங்க முதல்ல இந்த தியானம் பண்றீங்க பாருங்க. இந்த தியானம் பண்ணும்போது இந்த இயற்கை உங்களை இயக்கும் வேகம் குறையும்.
முதல் அடிப்படையாக நம்ம தியானம் முதல் படி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மனமும் உடலும் இணையாமல் கவன சிதறல்களால நம்ம நிறைய விஷயங்கள் ஆசை பாசம் நிறைய விஷயங்கள்ல நம்ம கவனத்தை சிதற விட்டுருப்போம். இந்த ஆரம்பிக்கிற தியானத்தின் போது இந்த மனம் உடல் ஒன்றா இணைந்து கொஞ்சம் மென்மையின் நிலை ஒரு அப்ப இந்த இயற்கை என்ன பண்ணணும்னா அதுக்கு தேவையானது இந்த மென்மை மிக மிக முக்கியம் இயற்கை. அப்போதான் அதனோட ஆற்றல் பெருகும். இல்லைன்னா அதனோட ஆற்றலும் குறைய ஆரம்பிக்கும். அதனால இயற்கைக்கு முதல்ல மென்மையா இருக்கும்போது இந்த சாமானியர்கள்ல இப்போ தியானம் பண்ணி அவங்க கொஞ்சம் ஒருநிலைப்பட்டு வரும்போது அவங்களெல்லாம் என்ன பண்ணோம்னா அவங்க நிலை உயரும் போது அவங்க என்ன நினைப்பாங்க, இப்ப அவங்களுக்கு விருப்பப்படி ஒரு நல்ல படிப்போ நல்ல பதவியோ நல்ல வேலையோ ஏதோ ஒண்ணு அவங்களோட ஆசையா இருக்கும். இல்ல கணவன் மனைவி யாராவது ஏதோ ஒரு புத்திரபாக்கியம் ஏதோ ஒரு அவங்களோட ஆசை இருக்கும். அந்த விருப்பத்தை பூர்த்தி செஞ்சு அதுல இருந்து அவங்களுக்கு வளர்ச்சி கிடைக்க ஆரம்பிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அது பின்னாடி போயிடுவாங்க. அப்ப அந்த மென்மையை இயற்கை பயன்படுத்திக் கொள்ளும். இவங்க எல்லாம் அவங்களுக்கு நலன் நடக்குதுன்னு அவங்க நினைச்சுப்பாங்க நம்ம வழிபாட்டுல இருக்கோம், இந்த யோகம் பண்றோம் தியானம் பண்றோம் எல்லாம். ஆனா இதெல்லாம் நம்ம அப்படி இல்லாம கடவுளை அடையணும் அப்படின்ற நோக்கத்தோடு நம்ம பயிற்சி பண்ணும் போது இந்த இயற்கை மென்மை ஆகுது பாத்தீங்களா. இந்த கடவுளை வழிபட்டு இந்த யோகம் பண்ணி தியானம் பண்ணி பயிற்சி பண்ணி நம்ம பெற்ற அந்த ஆற்றல் வச்சு வளர்ற சக்தி தான் குண்டலினி சக்தி. இது இது வளர்ந்த பிறகு நீங்க இந்த குண்டலினி சக்தி மேல நிறைய விஷயம் பண்ணும். முதல் சக்தி என்னன்னா இந்த பஞ்சபூதங்கள் ஒன்னா சேர்றதுனால தான் நம்மளால அதை எதிர்க்க முடியும். இந்த பஞ்சபூதங்களை நமக்குள்ள பிரிக்கணும். இது அங்கேயும் ஒன்னா இருந்தா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது சொல்றபடிதான் நம்ம பணிஞ்சு போகணும். அப்போ இந்த சக்தியை வச்சு அந்த குண்டலினி சக்தியை வச்சு இந்த பஞ்சபூதங்களை பிரிக்கணும். அது பிரிச்ச பிறகு நெருப்பு நீர் காற்று இது மூன்றும் ஒன்னா இணையிறது தான் இந்த ஜீவாத்மான்ற ஒரு நிலை உருவாது. அதுக்கப்புறம் இந்த மண் புவியீர்ப்புக்கும் அண்டம் அனுபவத்தின் நிலைப்பாட்டாகும். இதுல இருந்து நம்ம எல்லாத்தையும் தொடரணும். இந்த விஷயத்தை தான் சுவாமி வந்து பிறப்பன் உலசையில தவம் இருந்து செய்யறாங்க. நம்ம சுவாமி அந்த 36 நாள் தவம் இருந்து வெளியே வரும்போது அந்த குண்டலினி சக்தி எல்லாம் எழுப்பி அந்த ஜீவாத்மா என்ற நிலையை அடைந்து ஆறு அந்த ஜோதியில சுவாமி தன் கவனத்தை ஒடுங்குற அளவுக்கு நிலை பண்ணோடனே அதுக்குதான் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணி முருகப்பெருமான் அதுக்கப்புறம் ஆத்மாவிலிருந்து ஞானங்கள் உபதேசம். என்ன கிளம்புறியா? ஏன்? சரி, ஓகே. இதான் தகராறு ரகசியத்துல அகத்தின் ஆலயம் ரகசியம் சொல்லி சுவாமி அந்த புக்கு எழுதுறாரு. நீங்க அத தகராறு புக்ல பாத்தீங்கன்னா சுவாமி இந்த குண்டலினி சக்தியை பத்தி இப்ப நான் சொன்னதை வந்து சுவாமி இன்னும் விரிவாக, ஆனா அதிகப்படியான வார்த்தைகள் வந்து கொஞ்சம் தமிழ் கடினமான வார்த்தைகளா இருக்குன்னா அந்த காலகட்டத்துல அந்த தமிழ் இயல்பாக இருந்தது. இப்போ நமக்கு இல்லை. நம்ம எளிமைப்பட்டு தமிழை சுருக்கிட்டோம். அவங்களாம் தமிழை வளர்த்தாங்க. அந்த பாடல்கள்ல நீங்க இதை பத்தி நல்லா கவனிக்கலாம். அப்படி நீங்க படிக்கும் போது அந்த பாடல் புரியலன்னா அது உங்ககிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அது எளிய முறையில். இந்த குண்டலினி சக்தின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இயற்கை நம்மளை இயக்குகின்றதுன்னா அந்த இயற்கை நம்மளை இயக்காமல் நாம் கடவுளை நோக்கி பயணிக்கும் நோக்கத்துக்கு இந்த ஆற்றலை பயன்படுத்தணும். இங்க நான் அன்பு கூட அருள் இறை அருள் ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா குரு அருள் ரொம்ப முக்கியம். குரு அருள் இல்லாம இந்த இடத்துக்குலாம் போக முடியாது. ஏன்னா நீங்க ஒன்னொரு பயிற்சியும் உங்களுக்கு உள்ள நடக்குது. இது ஒரு நிலையில ஏறுறதும் இறங்குறதும் நீங்க ஏத்துறது கூட ரொம்ப சுலபம். ஆனா இறக்குறது ரொம்ப கஷ்டம். அது முறையான கவனத்துல இறக்கணும். இல்லைன்னா உடல் நலம் பாதிக்கும், மனநலம் பாதிக்கும். நிறைய பாதிப்புகள் அதுல ஏற்படுறதுக்கு நிறைய ஆபத்துக்கள் நிறைந்த
சூழல் இருக்கு. அதனால நாம் அது முறையாக குருவின் அருளோட செஞ்சா அது சிறப்பா அமையும். கண்ணன் எங்க மொட்டை அடிச்சீங்க? வாங்கி போயிட்டேன் இல்லைங்களா? சரி. அதனால இந்த குண்டல் சக்தின்றது எங்கடா எப்படிடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம சுவாசம் வெளியே இயக்கத்துல இருக்கிற வரைக்கும் அதன் இயக்கத்துல இருக்கு. இந்த சக்தியை நம்ம எப்படி உருவாக்குறோம்? இப்ப குருவின் வழிகாட்டுதல், அவர் சொல்படி கேட்டு பயிற்சிகள் செய்து எல்லாம் பண்ண வரும்போது நம்மளுக்கு என்னன்னா, இப்ப நம்ம எல்லாருக்கும் சாமானியர்களுக்கு எல்லாருக்கும் புறத்தே சுவாசம் எல்லாருக்கும் தெரியும். மூச்சு விடுறது போல. ஆனா இந்த நாடிகள் துடிப்புல இருந்து சுவாசத்தை எடுக்கும். அதாவது இடைகளை பிங்களை நான் உங்களுக்கு சொல்லுறேன். இப்ப புறம் அகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம அகப்புறம் அகம் இந்த இடத்துல நம்ம பிராணாயாமமும் செய்யணும். அப்பதான் இந்த நாடிகளின் துடிப்பு உயிர் நாடிகளின் துடிப்பெல்லாம் அதிகரிக்கும். அப்ப அந்த உயிர் நாடிகள் துடிப்பை அதிகரிக்க போகும்போது இந்த சுவாசம் நம்ம குறிப்பா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சுவாசம் எவ்வளவு தூரம் சுத்துதெல்லாம் தெரியாது. நம்ம இடைகளை பிங்கலையில இருந்து நம்ம பிராணாயாமம் பண்ணோம்னு சொன்னோம்னா சுவாசம் உச்சன் தலையிலிருந்து கட்டவரல் நுனி வரைக்கும் தடை இல்லாமல் போகும். இது எங்கெல்லாம் தடைப்படுதுன்னா அதுக்கு என்ன காரணம் அறிஞ்சு அதற்கான பயிற்சியை செய்யும். இப்படி எல்லாம் செஞ்ச பிறகு அந்த ஆற்றல் அந்த குண்டலின்றது சக்தி வரும். இது குண்டலி சக்தி எங்கடா இருக்கு எப்படிதான் இருக்கு அதனோட இயக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த மனம்ன்றது ஒன்று முடிவு எங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வலது புறத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கு இடது புறத்துலயும் இருக்கும் போக பொருளின் துடிப்பு. இப்ப இங்க வலது இதுல இது திருமந்திரத்துல கூட இவரு திருமூலர் குறிப்பிட்டிருப்பார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த முதுகு தண்டின் கடைசி என்று இருக்கும். நம்ம இந்த எலும்பு சொல்றோம்ல இடுப்பு எலும்பு அந்த எண்ணில் பாத்தீங்கன்னா வலது புறத்துல 5 நாடிகள் இருக்கு. அது கணபதின்னு சொல்றாங்க. இடது பக்கத்துல 6 நாடி இருக்கும். அது சுப்பிரமணியம். இது 2 தான் குண்டலினி சக்தி. அதாவது நம்ம புராணங்கள் இதிகாசங்கள் மீதாக பார்க்கும்போது இப்ப யோக கலையில வரும்போது இது நாடிகள்னு சொல்லுவாங்க. இதே இதுல போகும்போது ஞான மார்க்கத்துல வள்ளலார் பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கு பொற்சபையின் சிற்சபைன்னு பிரிக்கிறார். அதன் கொண்டு அவர் ஒளி நிலையில போறார். அது வேற நம்ம அதுக்கப்புறம் அதை பேசுவோம். இப்போ அந்த இந்த மனம் கூட பாத்தீங்கன்னா அந்த மனதோட இயக்கம் அந்த கோள்களின் தாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இருப்போட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இல்லை. ஆனா நம்ம அதுக்கே யாராலையும் சமாளிக்க முடியாம அதுக்கு பணிஞ்சு போறாங்க. அது ஒரு எண்ணங்களை தவிர்க்க கூட முடியாத சூழ்நிலையில எல்லாரோட இயக்கம் நம்ம அதெல்லாம் தாண்டோம். இந்த எண்ணங்கள்லாம் தியானத்துல கட்டுப்படுத்த பிறகு மனம் இதழ் ஒன்றை இணைந்து அதுக்கப்புறம் பிரணயம் பண்ணி இந்த அகப்புறத்தை விட்டு அகப்புறம் அகத்துக்கு போய் இடைக்கலை பின்னலில இந்த பிராணாயாமம் செய்யணும். சுவாச பயிற்சி செய்யணும். அப்ப இந்த 2 நாடுகளின் துடிப்பு தான் இந்த சக்தி குண்டலினி சக்தி. இந்த நாடி எத்தனை தூரம் நீங்க துடிக்க வைக்கிறீங்களோ அதனோட ஆற்றல் பெருகிட்டே இருக்கும். இது பெருக பெருக நமக்கு கீழ இருந்து இந்த சக்தி மேல மூளைக்கு போகணும். மேல வரைக்கும் எப்படி போகணும்? இந்த சுவாசத்தின் வாயிலாக தான் மேல போகும். நீங்க அப்படியே அது கண்டிப்பா வலி சிரமம் அதெல்லாமே இருக்கதான் செய்யும். இந்த நம்ம முதுகெலும்பின் அடி அங்கதான் நரம்புகளின் இயக்கம் இருக்கும். மூலம் அங்கதான் எல்லா நரம்புகளும் எங்க இணைக்குதுன்னா இந்த கழுத்து பாகத்துல தான் இணைக்கும். இந்த கழுத்து பாகத்துல இணைஞ்சுதான் மூளையோட இணையும். இப்போ இந்த நரம்புகள்லாம் இறுக ஆரம்பிக்கும். ஏன்னா அது இயல்பா இருந்த விஷயத்துல இருந்து ஒரு
சக்தி மேலே போகும்போது அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா கடுமையான தியானம் பண்ணணும். உங்களுக்கு வந்து உடலை வந்து உணவு அருந்தாமல் இருப்பது நன்று. சுத்தமா உணவு சாப்பிடக்கூடாது அந்த சமயங்கள்ல. குறைஞ்சபட்சம் என் அனுபவத்துல 90 நாட்கள் 180 நாட்கள் வரைக்கும் சாப்பிடாம இருந்திருக்கு. சுத்தண்ணி, ரொம்ப முடியலன்னா ஒரு பிஸ்கெட் அந்த மாதிரி சாப்பிட்டுருக்கேன். அந்த மாதிரி இருக்கும் போதுதான் நீங்க எந்த பாதிப்புலையும் இல்லாம நம்ம முறையா போக முடியும். இப்பதான் உங்க கவனம் சீரா இருக்கும். கவனிச்சு நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு பயத்தை கொடுக்கலாம், சோர்வை கொடுக்கலாம், தளர்ச்சியை கொடுக்கலாம். அதெல்லாம் குருவின் மேல் கொண்ட அன்பு நம்பிக்கையை வச்சுதான் எங்களோட பயிற்சியை தொடரும். அப்போ இந்த ஆற்றல் பெருகி மேல ஏறிட்ட உடனே இந்த பஞ்சபூதங்கள் பிரிய ஆரம்பிக்கும். அது பிரிஞ்ச உடனே இந்த நீர், நெருப்பு, காற்று மூன்று அது திரும்பவும் இறக்கணும் கீழே. இறக்கிறதுக்கு சுத்தமாக சொல்லணும்னா யாரையும் சந்திக்காமல் தனிமைப்படுத்திக் கொள்வது ரொம்ப சிறப்பு. ஏன்னா இப்போ எதிராளிகள் யாருன்னா வந்து அவங்களோட தாக்கங்கள்னால நம்ம உடல்நிலையோ மனநிலையோ மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அந்த மாதிரி நாட்கள்ல இறங்கும் போது கண்டிப்பா தனிமைப்படுத்திக்கணும். இப்ப இறங்கி இப்ப நம்மளுக்கு கோயிலுக்கு போனா நீங்க எப்படி இந்த ஒரு கருவறைன்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு நமக்குள்ள மூலாதாரத்துல உருவாக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒன்னொன்னா கொண்டு போய் இதை சேர்க்கணும் தியானத்தின் வாயிலாக. இந்த ஜோதி வந்து இப்ப முதல்ல ஜோதியா வரலாம், அப்புறம் தீயாகும். வாங்க வாங்க வாங்க. ஆ, கொடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எரிச்சல் தான், வேற ஒண்ணு நல்லா இருக்கு. இன்னொரு வாங்க வாங்க. ஆ, அந்த சக்தி எத்தனை தூரம் பெருகுதோ அதுக்கப்புறம் இறங்கி நாம் எப்போதும் அதில் போய் ஒடுங்க பயிற்சி பண்ணும். அந்த ஆன்மாவில் நம்ம அதுதான் ஆன்மான்றது ஜீவாத்மா. இதுல நீங்க ஒடுங்கி ஒடுங்கி இதை வந்து ஜோதியில இருந்து தீன்ற நிலைக்கு கொண்டு வரலாம். அப்புறம் புத்து தீன்னுவாங்க. புத்து தீனா அதனோட பயங்கரமா எரியும் சோறு. அப்போ வந்து டேய், இன்னும் கேக்குதா? கேக்குதுங்க சாமி. ஓகே. அப்போ இந்த நம்ம எவ்வளவு தூரம் நம்ம அந்த ஆன்மாவுக்கிட்ட போய் ஒடுங்குறோமோ, அதில் போய் இணைகின்றோமோ, அவ்வளவு தூரம் ஆனந்தமாக இருக்கும். அதிலே இணைந்து லைட் இருந்து அதுக்கு பேர் பரமானந்தம். ஆனந்தம். இந்த ஊன்கள் எல்லாம் அப்படியே உருகி ஊட்டும் நம்மளுக்கு. இந்த உடல் எவ்வளவு தூரம் உங்களுக்கு பாரமா இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த உடல் எவ்வளவு தூரம் பாரமா இருந்ததோ இந்த உடல் அதுக்கப்புறம் பலமா மாறும். இந்த உடல் நமக்கு பெரும் பலமாக மாறும். இந்த பெரும் பலமாக மாறும்போது இந்த ஆற்றல் வந்து பெருகும். அதுக்கப்புறம் நாம் இதெல்லாம் பயிற்சி செஞ்சு இந்த ஆன்மாவில் உடங்கி ஆனந்தமா பரமானந்தமா இருக்கோம்னா நம்ம கிட்ட மென்மை எவ்வளவு இருக்கும்ன்றத கொஞ்சம் அளவெடுத்து பாருங்க. அன்பு எவ்வளவு தூரம் பெருகி இருக்கும். இப்போ இந்த இயற்கை என்ன பண்ணும்? இயற்கைக்கு இந்த மென்மை தேவை. ஏன்னா இயற்கை எப்போதும் வன்மையாகவே இருக்கும். அதனால்தான் இது எல்லாரையும் வன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆஹ் ஏன்னா அதனோட கடமையை அது செய்யணும், அவ்வளவுதான். எது ஒன்று பிறக்கின்றதோ அது அழிய வேண்டும், எது ஒன்று அழிகின்றதோ அது மீண்டும் பிறக்க வேண்டும். இதுதான் இயற்கையின் நீதி. ஸோ அது அதன் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா தொடர்ச்சியா ஒரே செயலை செய்யும் போது எல்லாரும் வன்மை ஆவாங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். இது வந்து நம்ம அதுக்கும் வன்மையாகும் போது நம்மளோட மென்மையின் பொருட்டு
அது இயற்கை நம் இயக்கத்துல இருந்து நிறுத்தி நமக்கு தேவையான விஷயம் இதெல்லாம் நடக்கும். ஆனா அதுக்குன்ட்டு இயற்கை நம்மிடம் பணிந்து விட்டதான்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் பணியாது. இயற்கை தன் கடமை எப்போதான் செய்யணும். நாம் தான் கவனத்துல சீரா கொண்டு போயிட்டே இருக்கு. இந்த இடத்துல கடவுள் நமக்கு கொடுத்த இந்த தன்னலன்ற உணர்வை இயற்கை கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு இந்த இடத்த பயன்படும். அதுக்கு முழுக்க முழுக்க அறிவுபூர்வமா இருக்கும். ஒன்று கூட ஆசையோ எதிர்பார்ப்போ தேவையின் பொருட்டோ இருக்கக்கூடாது. அறிவில் இருந்து செயல்படணும். எல்லளவும் நீங்க இதுல இருந்து செயல்படக்கூடாது. இதுக்கெல்லாம் கவனம் நாம் தான் செய்யணும். இது இப்ப ஸ்கூல் டீச்சர் மாதிரி வெளியேந்தெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம் உள் உணர்வுல கவனித்து தான் இதை நம்ம வழி நடத்தணும். நாம் தான் இதை கவனமா செய்யணும். இது நம்ம கையில தான் இருக்கு. அதற்கப்புறம் நம்ம என்னென்ன அடுத்த கட்டம். இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இது நடந்துட்டு இருக்கும் போது இந்த இயற்கை கிட்டலாம் இதுக்கப்புறம் காலத்தோட இயக்கம். இப்போ இந்த இதெல்லாம் வச்சு அடுத்து காலத்தை கடக்கப்பாரு. இப்ப காலம் என்ன பண்ணும்? காலம் எப்படி மென்மையா இருக்குமா வன்மையா இருக்குமா? வன்மையா தான் இருக்கும். அதனாலதான் கால பைரவர் உக்ரமா காட்டுவாங்க. அது என்ன சொல்றதுன்னா உனக்கு எனக்கெல்லாம் நான் எதுவும் கரிசனம்லாம் காட்ட மாட்டேன். அன்பு இரக்கம் கருணை எல்லாம் கேட்டு என்கிட்ட வரக்கூடாது. காலன் இல்லையா? வினோத் சாமி ஆமா சாமி. அவர் பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு போடுற கயிறு என்ன கயிறு போடுவாரு? பாச என்ன கயிறு கயிறு போட்டு ஊறிட்டு சாமி. பாச கயிறுங்களா சாமி? எதை போட்டு எடுக்கிறாரு? என்னங்க பாச கயிறு? புரியுதா உங்களுக்கு? புரியுது. இந்த பாசம் நேசம் இதெல்லாம் என்ன பண்ணனா உன் உயிருக்கு பாதுகாப்பை தராது. ஆனா எல்லாரும் பாசமா இருக்கணும் அப்படி எல்லாரும் விரும்புறது அதுதான். ஆனா உண்மை என்ற நோக்கத்தை நம்ம தேடி போகும்போது தான் இதெல்லாம் சராசரி மனுஷர்களுக்கு அதுதான் ஆசா பாசம் சுகம் அதெல்லாம் அது வேறு உலகம் வேறு இடம். இப்ப இந்த இடத்துல பேசும்போது இது இப்படிதான் பேசியாகும். பாச கயிறு போட்டு தூக்கிடுவாரு. இந்த பாசம் என்ற ஒரு இடத்துக்கு போகும்போது காலனுக்கு வேலை சுலபம். அவர் அப்படி போட்டாருன்னா அடுத்த நிமிஷம் எல்லாரும் அதுக்கு அடிமையா தானே இருக்காங்க. அவங்களுக்கு அதை தவிர்க்கவோ எதிர்க்கவோ தனித்து நிற்கவோ பலம் இல்லாமல் பலவீனமான மனிதர்கள். இயற்கையும் அடிக்கும், காலமும் அடிக்கும், மனம் அடிக்கும், சுற்றுப்புற சூழல் அடிக்கும், சொந்த பந்தங்கள் அடிக்கும், ஆசா பாசங்கள் எல்லாத்துக்கும் துன்பம் தான் நீதியா போகும். அப்போ நீ தாங்க முடியலையா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பாசக்கயிறை போட்டாருன்னா தூக்கிட்டு போயிட்டே இருப்பார். கதை முடிஞ்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா இந்த காலத்துக்கிட்ட இருந்து நம்ம உயிரை ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த உயிரை பாதுகாப்பற்ற சூழலிலிருந்து பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வரணும். இங்க நம்ம காலத்தை கடக்கணும். இயற்கையை கடந்து வந்தோம். இப்ப காலத்தை கடக்கும். இந்த காலத்தை கடக்க முயலும் போது நிச்சயம் நம்மளோட பந்த பாசங்கள் தாய் தந்தையர் மூதாதையர்கள் இவங்களோட வினைகள் பாவம் இதெல்லாம் நம்மளோட இயக்கமா பதிவு இருக்கு. நம் உயிர் அணுக்கள் நம் உயிர்ல இது ஜென்மாந்திரமான பதிவுகள் இருக்கும். இதெல்லாம் தன் வலிமையை காட்டாரு. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா என்ன நடந்தாலும் நாம் எவ்வளவு கூடுமான முறை எவ்வளவு தூரம் நம்ம ஆன்மாவில் போய் ஒடுங்க முடிகிறதோ இதனோட தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும். ஆனா இதெல்லாம் சுலபமா ஒரே நாள்ல 2 நாள்ல 3 நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல. தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் இயற்கையில் நம்ம திடீர்னு நம்மளோட ஏதோ ஒரு கவனக்குறைவால நம்ம பாதிக்கப்படலாம். சந்தர்ப்பம் சூழ்நிலை எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். பொருளாதாரம் இந்த மாதிரி நிறைய சூழல்கள் நம்மளுக்கு இடையூறு கொடுக்கலாம். ஏதாவது ஒன்று காரணமா அமையலாம். அப்ப அது தன் வலிமையை திரும்பவும் காட்டும். அப்ப நம்ம விழுந்துட்டோம் தெரிஞ்சுட்டோம்னா நீங்க உடனே எதிர்க்காமல் அப்படியே அதை
நம்ம ஏற்றுக்கொண்டு பணிந்து நின்று அது துன்பம்னா அந்த துன்பத்தை அப்படியே முழுமையா இருக்கும். நீங்க எதிர்த்தீங்கன்னா வீணா போயிடுவீங்க. எப்படி ஒன்றாக தான் நீங்க கடந்து வரணும். முதல்ல பதிவுகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைக்க ஆரம்பிக்கணும். நாம் கவனத்தை கூடுமான வரைக்கும் நிகழ்காலத்திலே கொண்டு வரணும். கடந்த காலம் எதிர்காலத்தினுடைய இதுல இருந்து விடுபட்டு நிகழ்காலத்துல நம்ம கவனத்தை நிறுத்த பார்க்கணும். இப்படி எல்லாம் பயிற்சி பண்ணீங்கன்னா தான் அட்டி காலத்தை கடக்கணும். அதனால்தான் நம் முக்காலத்தை அறிந்தவன் யோகி. இந்த காலத்தை முதல்ல அதனுடைய இயக்கத்திலிருந்து நம்மளை விடுபடுத்திக்கணும். அதாவது எப்படி விடுபட்டணும்னா அந்த காலத்து கூடயே சுத்தணும். ஆனா நம்ம ஒரு சுழற்சியிலும் நாம் ஒரு நிலையை உயர்ந்து அதுல இருந்து வெளியே வந்துடணும். அடுத்த சுழற்சியில காலம் அதே மாதிரி நம்மளை இயக்க முடியாத அளவுக்கு நாம் தகுதியை வளர்த்தணும், அறிவை வளர்த்தணும். இதெல்லாம் கவனத்தின் வாயிலாக செய்யணும். அப்ப இந்த முக்காலத்தையும் நாம் அறியும் திறனை பெறும். அப்ப ஒரு யோகினா யாருன்னா உனக்கு முக்காலத்தையும் அறிந்தவன் யோகி. இயற்கையை அறிந்தவன் ஞானி. மனதை அறிந்தவன் மகரிஷி. சதா அன்பே சிவம் என்று சொல்றவங்க எல்லாம் மகான். நம்ம சுவாமி மாதிரி இது நம்ம சுவாமியோட சமாதியான நாள் இறைவன் திருவடி அடைந்த இறைவனோடு இணைந்த ஜீவ சமாதான தினம் வந்து இன்னைக்கு குரு பூஜை நம்ம விழா கொண்டாடிருக்கோம். அந்த விழாவில் நம்ம எல்லாரும் பங்கேற்று இங்க இருக்கோம். சாமி சமாதியில சாமி கோயில்ல. அதனால இந்த சக்தின்றது என்னன்றது உங்களுக்கு இதுக்கு மேலே எளிமையை எப்படி சொல்றதுன்னு தெரியல. இதுவே போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? போதுமானதாக இருந்தது சாமி. ஓகே, நீ என்ன கேட்கணும்? கேள்வி லோகேஷ் சொன்ன இல்ல, கேளு எல்லாம் அப்படியே போ. யாரும் இப்போ ஃபர்ஸ்ட் இயற்கை வன்மையா இருக்கு, அதை தாண்டும் போது காலம் வன்மையா இருக்கு. இப்போ நம்ம எந்த ஒரு சூழ்நிலையும் அதை எதிர்த்து போகவே கூடாது. நம்ம வந்து அதுக்கு பணிஞ்சுதான் போகணும். ஆமா, அது நம்மளுக்கு வந்து இப்போ அஃபெக்ட் பண்ணுன்னா அது எவ்வளவு டேஸ் போனாலும் ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டு நம்ம எதிர்த்தோம்னா உடஞ்சிருவோம். உடனே நம்மளுக்கு நம்ம பலவீனம் அதுகிட்ட மாட்டிப்போம். ஆனா இது எல்லாமே வந்து மனிதன் கூட வர மாட்டேங்கிறோம். ஆமாமா, இப்ப இயற்கை எல்லாரும் ஒரு இயற்கையின் இயக்கம் தானே. இப்ப நான் வந்து பாருங்க, நான் ஒரு சாமானியான இந்த பயிற்சியில இருக்கேன். இப்ப லக்ஷ்மண் ஒரு எனக்கு ரொம்ப கஷ்டம், ஒரே பிரச்சனை. உண்மையிலேயே அவருக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம், வினை அந்த மாதிரி நிறைய. இப்ப நான் இவர்கிட்ட வரும்போது நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிவத்தன்மை பிரகாரம் வந்து கேட்டா செய்யணும். ஏன்னா கடவுளோட நம்ம சிவனை பின்பற்றுவோர் முருகப்பெருமான் யாரா இருக்கட்டும், ஒருவன் வலி வேதனையோட இருக்கட்டும், எதிர்னா இருந்தாலும் அவனுக்கு பூர்த்தி செய்யும். அப்போ அவனை தொடும் போது நம்மளை பாதிக்கும். நம்ம பொசிஷன்ல இருந்து நம்ம கீழே இருப்போம். ஏன்னா நான் இப்ப அறிவிலையோ என் கவனத்தை புவியிருப்பு எல்லாம் கடந்து சூப்பர் கான்சியஸ்லயே நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேன். அதாவது அற்புத ஆற்றலே நான் அற்புத கவனத்துல வச்சுட்டு இருப்பேன். இப்போ இவர் வந்த உடனே நான் என் மனதோட இணைஞ்சி மனம் உடல் அதோட இணைஞ்சி போய் தான் இவருக்கு நான் சரி பண்ண முடியும். என் நிலையில இருந்து இவருக்கு சரி பண்ண முடியாது. அப்ப இறங்கும் போது நம்மள நிறைய விஷயங்கள தன் பவர்ல நம்ம எதிர்த்திருப்போம். அதெல்லாம் டக்குன்னு உள்ள பாய்ஞ்சிரும். பாயும் போது அது சில பாதிப்புகள்லாம் ஏற்பட்டோம். அதெல்லாம் நம்ம சரி பண்ணிப்போம். சமயத்துல அதை விட்டு கொடுத்துதான் பணிவதே பணிவென்று பணிந்துட்டேன் எங்கள் குருன்னு சொல்லுவாங்க. அந்த பணிவு எதற்குன்னா, நீ இந்த பணியும் போது மட்டும்தான் நீ பாதிக்கப்பட மாட்டே. நான் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அந்த சக்தி பூஜாகும்ல. இப்போ உங்ககிட்ட அந்த சக்தி மென்மையா இருக்கு. இப்போ நீ கோவப்பட்ட ஆத்திரப்பட்டன்னா அந்த சக்தி பூஜாகும். அது அதிகமாச்சுன்னு சொன்னா உன் உடல் பலவீனம் ஆயிடும், தாங்காது. அப்போ நம்ம யாருன்னா பாதிச்சிருவோம், மற்றவங்களுக்கு நம்ம கெடுதல் செஞ்சிருவோம், ஒருத்தருக்கு திட்டிடுவோம், சாபம் கொடுத்துருவோம். அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நாம் வந்து மைனஸ் ஆயிடுவோம். இப்போ உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, இப்போ ரீசெண்டா நம்ம நடைமுறையில பாத்தீங்கன்னா குட் புக் பேட் புக்ன்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கோம். இப்போ குட் புக்ல நம்ம கிட்ட இருக்குல்ல ஸ்டோர் பேங்க்ல வந்து நம்ம இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கோம் குட் புக்ல. இப்ப நான் லட்சுமணன் திட்டான்னு சொன்னா
கடகடன்னு அந்த பேலன்ஸ் குறைஞ்சு கீழே வந்து ஜீரோக்கு வந்துடும். ஆமா, அது வந்து நீ எவ்வளவு தூரம் பேசிட்டு அந்த சூழ்நிலையை கையாண்டு கடவுள் தன்மை பிரகாரம் நடந்து கொள்கிறாயோ அதுல பேங்க்ல அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். நான் வந்து பவர்ஃபுல் மேனு லட்சுமணன் துட்சமா இது பண்ணேன்னா அக்கௌண்ட் மைனஸ் ஆயிடும். திரும்பவும் நீ டெவலப் பண்ண. இதுதான் பரமபத விளையாட்டுன்னு சொல்றது. இறங்கி இறங்கி ஏறுறது. இப்ப நம்ம என்ன பண்ணோம், கவனமா அப்பா நீ தான் பெரிய ஆளா, ஆமாப்பா நீ தான் பெரிய ஆளா இருந்துக்கோ, என்ன ஆயிட போகுது, நீ தான் பெரிய ஆளா இருந்துக்கோ. ஆனா அது ஒரு எல்லைக்கு மீறி நம்ம தன்மானத்தை தொட்டு அதுக்கப்புறம் வேற விஷயம். அது வந்து நம்ம விட மாட்டோம். நார்மலா இப்போ லக்ஷ்மணன் வந்து நம்ம வந்து என்கிட்ட எதிர்க்கிறான்னு வச்சுக்கேன், நான் இவன்கிட்ட போய் வாதிடுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? உனக்கு ஏதோ தெரிஞ்சதை அவன் பேசுறான். நம்ம நல்லா தெரிஞ்சவங்க என்ன பண்ணோம், தெரிஞ்சவங்க அப்போ ஆமா அதாவது நம்மள ஒருத்தவங்க சண்டையே போடுறோம் அப்படின்னாலும் நம்ம எதிரிக்கும் ஒரு தகுதி இருக்கு. ஒண்ணுமே இல்லாம சும்மா வந்து கத்துறவங்கிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் இப்ப சரிப்பா போப்பா போப்பா அந்த மாதிரி. திரும்ப இப்ப நம்ம அது வந்து மறுபடியும் ரீகெயின் பண்றது இந்த மெடிடேஷன்ல தான். திரும்பவும் நீ உன் கவனத்தை சீராக்கி உன் கோப தாபங்கள் விருப்பு வெறுப்புகள் நீ செஞ்ச தவறுகள் இதெல்லாம் தன் தவறுக்காக வருந்தி திருந்தி கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு கடவுள் மன்னித்த பிறகுதான் உன் கவனம் திரும்ப அற்புத சக்திக்கு போகும், அற்புத கவனத்துக்கு போகும். சொல்லுங்க. அப்ப அவங்களா அவங்க மட்டும் பஸ் ஏத்தி அவங்க ஆவடிக்கு போகணும்ல. அப்ப இவரு ஸ்ரீதர் ரம்யா அந்த மாதிரி தான். ஆமா. இப்ப இந்த அற்புத சக்தி கவனம் போகும். வாங்க குரு பூஜை அன்னைக்கு சூப்பரான நார்மல் நாளாவது பேண்ட் ஷர்ட் போட்டு வரும். குரு பூஜை சண்டே சாப்பிடலாம். அந்த அற்புத கவனத்துக்கு நம்ம போக முடியாது. நம்மளோட அறிவு ஆற்றல் பவர் பவர் கூட வேலை செய்யாது. பவர் வெளியே போச்சுன்னா வெளியே போகாது, உனக்கிட்டே ஓவர் கான்சியஸ் தான். உன் கவனம் அதிகமாயிட்டே இருக்கு. உன் கவனம் வந்து இயல்புக்கு திரும்பாது. உன் கவனத்தை குறைக்கிறதுக்கு நீ நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ண. குறைக்கிறதுக்கு மிஸ்டேக்ஸ். ஆமா, இப்ப ஓவர் கான்சியஸ் ஆயிட்டு நீ உன் கவனம் அதிகமாயிடுச்சு. உன் கவனத்தை எப்படி குறைப்ப? மிஸ்டேக்ஸ் மூலியமா தான் ரியலைஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்களால அற்புத கவனத்துக்கு போக முடியாது, சூப்பர் கான்சியஸ் போக முடியாது. சூப்பர் கான்சியஸ் பிளாக் ஆயிடுச்சு, உன்னால கனெக்ட் ஆக முடியாது. அப்போ அந்த அந்த அற்புத கவனம் போது நம்ம கவனம் வந்து அதிகமாயிடும். கவனம் அதிகமாயினா உடல் துன்பமா இருக்கும், எதுவும் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணோம்னா நம்ம கவனத்தை குறைக்கணும். கவனத்தை குறைக்கணும்னா பண்ண மிஸ்டேக்ஸ் சப்கான்சியஸ் ஸ்டேட்டஸ்ல போயிட்டு நம்ம வந்து சிம்பிள் திங்ஸ் ஃபாலோ பண்றோம். அதாவது சாப்பிட்றது, தூங்குறது, கேளிக்கை, கூத்து, இந்த மாதிரி நம்ம மைண்டை வந்து கவனத்தை மைனஸ் பண்ணோம். அப்படி இல்லைன்னா எதனா ஒரு வாழவே தகுதி இல்லாத இருப்பாங்க. இப்ப சொல்லுவாங்க குடும்பாவியா இருப்பான், அவங்களுக்கு பிராப்தம்ன்றதே இருக்குது, அவங்களுக்கு வாழ தகுதி இருக்காது, எப்போதும் கஷ்டம் நஷ்டம் துன்பம் தான் வாழ்க்கையா இருக்கும். இது ஒரு வகை நான் முதல்ல சொன்னது. இப்ப ரெண்டாவது எப்படின்னா இந்த மாதிரி யாருன்னா பாவப்பட்ட ஜென்மங்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகள் அவங்க பாவத்தெல்லாம் வந்து நம்ம ரிசீவ் பண்ணணும். அவங்க பாவத்தை ரிசீவ் பண்ணோன்னே அவங்களுக்கு நன்மை நடக்க ஆரம்பிக்கும். அவங்கள நம்ம எடுத்துப்போம், நம்மள்தான் அவங்க எடுத்துக்கணும். அப்போ நம்ம பவர் புஷ்ன்னு இறங்கிடும். இந்த ஓவர் கான்சியஸ் வந்து டக்குன்னு இறங்கிடும். அப்ப அந்த கவனம் குறைஞ்சோடனே ஆனா அவங்களுக்கு நன்மை நடந்துடும், அவங்களுக்கு பிராப்தம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்க இறை வழிபாட்டுல வருவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இது இன்னொரு ரெமெடி.
நம்மளுக்கு இந்த பிளாக் ஆன கான்சியஸ் ஃப்ளோ ஆகுறதுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயங்கள் கேள்வி கேட்டு கவனத்தை சிதற விடுறது, குறைக்கிறது, சப்கான்சியஸ் ஸ்டேட்டஸ் போய் அது வந்து உனக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்து ஒருவேளை நம்ம கொஞ்சம் அதுலயே போய் லைக் ஆரம்பிச்சுட்டா நீ திரும்பி மீண்டு வர்றதுக்கு டைம் எடுக்கும். பட் இந்த மாதிரி செய்யும் போது ஒரு நலன் பெறும்போது நம்ம கடவுளோட தன்மைக்கு சீக்கிரமா டக்குன்னு இணைய முடியும். அப்புறம் யாருன்னா பெரும் துயரத்துல அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடனே இந்த மாதிரி சமயத்துல உதவும். உதவணுன்னே நம்ம பவர் போயிடும். அந்த ஓவர் கான்சியஸ் நம்ம ஃபீல் ஆனோடனே திரும்ப அவங்களுக்கும் பயன் அடைஞ்சிருவாங்க. இது ஒரு கடவுள் தன்மையாகவும் ஆயிடும். அப்போ நம்ம திரும்பவும் யோகத்தை பயிற்சி பண்ணும்போது நம்மளுக்கு அதிக கான்ஃபிடன்ஸ் போனோடனே அதுக்கப்புறம் ஒரு ரூட்டா ஓப்பன் ஆகும். திரும்ப சூப்பர் கான்சியஸ் அற்புத கவனத்துக்கு போவோம். அற்புத கவனத்துல இருந்து நம்மள திரும்பவும் பயிற்சியின் வாயிலாக நம்மளை மேன்மைப்படுத்திக்கிட்டே போகணும். அப்போ மேன்மைப்படுத்த நம்மளோட ஆற்றல் அதெல்லாம் வரும்போது இதனோட நிலைப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்தோடனே இந்த உடல் இதெல்லாம் என்னவா மாறும்னு சொன்னோன்னா இப்போ உங்களுக்குள்ள ஒரு அனுபவம். இப்போ நீ இருக்க உன்னையே நீ உள்ளுக்குள்ள பாக்குற. இது எல்லாருக்கும் தெரியும். லட்சுமணா, ஆமா, லட்சுமணனுக்கு வெளியே பார்க்கறதோட உள்ள சொல்றவன் என்ன கேட்கறானோ அதை கேட்டு தான் நடப்பான். ஏன்னா அவனுக்கு அவன் தான் முக்கியம். எல்லாருக்கும் அப்படிதான். அவனை தொட்டா எல்லாருக்கும் கஷ்டம் வருது, எல்லாருக்கும் கோபம் வருது, எல்லாரும் அதுதானே. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இந்த அனுபவங்கள் எல்லாமே அறிவா மாத்தினாலும் எதுவுமே பதிவா ஆகக்கூடாது, பற்றுதல் ஆகக்கூடாது. இது எல்லாமே என்ன பண்ணணும்னா ஒலி வேகமாக மாற்றணும், சவுண்ட்ல மாற்றணும். நம்ம பாடியே சவுண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒலி வேகமாக லைட் ஜோதி. நம்ம அந்த ஜோதியை வந்து உடம்பு ஃபுல்லா மேல இருந்து கீழே வரைக்கும் ஏற்றி கொண்டு வரும்போது இது எதுவுமே அறிவாவும் இருக்காது, பதிவாகவும் இருக்காது, பற்றாவும் இருக்காது. இந்த அனுபவங்கள் அர்த்தம் தேகமாக மாறும். தேகம்னா இந்த உடலுக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம பயிற்சிக்கு பேர் வந்து தமிழ்ல தேக பயிற்சி அப்படின்னா நான் சொல்லுவேன். யோகாசனம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதைதான் நம்ம உருவாக்கும் இந்த பயிற்சியில. அப்போ இந்த ஒளி தேகமாக நம்மளை மாத்திக்கிட்டே வரும். இங்கிலீஷ்ல சொன்னா ஒயிட் அண்ட் பாடி, லைட் அண்ட் பாடின்னு. இந்த தேகத்தை வந்து நம்ம எவ்வளவு தூரம் அப்படியே நம்ம பயிற்சி செஞ்சு ஆன்மாவும் இந்த தேகமும் இணைந்து விட்டா இது வந்து ஒரு முழுமையான நிலைக்கு வரும். இந்த நிலைக்கு வந்த பிறகு பரமாத்மாவோட தன்மையை இந்த இணைக்கணும். அப்போ இந்த இந்த உடல் மனம் எதுவும் நமக்கு இருக்காது. இதனோட இப்ப நேச்சரோட கனெக்ஷன் கட் ஆயிடும், காலமோட கனெக்ஷன் கட் ஆயிடும், மனசோட கனெக்ஷன் கட் ஆயிடும். இதெல்லாம் நம்மளை இயக்காது. நம்ம இதெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டோம். இவங்களோட லிமிட் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தூரம் அதெல்லாம் நம்ம கடலுக்கு கவனத்தின் மேல கடவுளை நெருங்கிது. கடவுளை நெருங்கினோடனே தான் இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பயிற்சியின் வாயிலாக அப்படி இருக்கும் போது இந்த தேகங்களை வந்து முதல்ல ஒளி தேகம் சவுண்டு, அப்புறம் ஒளி தேகம்னா லைட். இதை முதல்ல ரெண்டும் இணைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா லைட்டு மென்மையா இருக்கும், சவுண்டு பவரா இருக்கும். ஆனா யாரா ஃபாஸ்டர்னு பார்த்தீங்கன்னா லைட்டு தான் ஃபாஸ்டர். ஸோ இதனோட ஸ்பீட் ரேஷியோ வேற வேற இருக்கும். அதனோட வேகங்கள் இது ரெண்டும் வேகம் இருக்கும். இது ஒரு கோணல்ல இருக்கும், இது ஒரு கோணல் இருக்கும். இது ரெண்டும் ஒரே இடத்துக்கு கொண்டு வர்றதே பெரிய விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா தென் துருவம் வட துருவத்துல நம்ம பயிற்சிகளை தொடங்க ஆரம்பிக்கும் இந்த சவுண்ட் அண்ட் லைட் அனுக்கிறதுக்கு. அப்போ வந்து நீ வந்து உன்னோட கான்சியஸ் வந்து வளர்க்க கூடாது, குறைக்கணும் கவனத்தை. குறைக்கணும்னா இப்போ உன்னோட ஒரு அணு அளவுக்கு உன் கவனத்தை குறைக்கணும். இப்போ ஒரு அணு எவ்வளவு இருக்கும், கண்ணுக்கே தெரியாத இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு உன் கவனத்தை குறைக்கணும். இப்ப எல்லாரும் கவனமா இருந்து நம்ம உஷாரா கான்சியஸா சுதாரிப்பா இவனை கட்டிங் பண்ணவா, இதுதான் நார்மல் இயல்பு இல்லையா. எனக்கு இது வேணும், அது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும். ஆனா இந்த இயக்கங்கள்லாம் கடந்து போன பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு
இப்ப பாத்தீங்கன்னா நான் அந்த டைம் மெடிடேட் பண்ணும்போது என்னன்னா ஒரு சின்ன ஸ்பாட் லைட் வச்சுப்பேன். அது வரும் இயல்பா. அது வந்து கடவுள் கொடுப்பான், இல்ல குரு, சுவாமி, யாரு, பாபா ஐயன். அங்க அந்த லைட்டை நான் டச் பண்ணேன்னா நான் டோட்டலா மைனஸ் ஆயிடுவேன். அந்த லைட்டை டச் பண்றது அவ்வளவு சுலபமா இருக்கு. என்கிட்ட இருக்கும், ஆனா அந்த இடத்துக்கு என்னால போக முடியாம நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். மனம் தடை செய்யும். இப்ப லக்ஷ்மணுக்கு வந்து பெரும் பிரச்சனை, அவன் என்னை போட்டு இழு நீட்டு நிற்பான். ஏன்னா என்ன பிடிச்சாதான் அவனால நிக்க முடியும். இப்ப நான் அந்த இடத்துக்கு போறேன்டா, என்ன லக்ஷ்மணன் உதறி விட முடியும். இடையூறுகள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிட்டு அந்த எனர்ஜிக்கு என்னென்ன தேவையோ அவங்க என்ன கேட்க போறாங்க. ஒண்ணு காசு கேட்பாங்க, பணம் கேட்பாங்க, இல்ல சொத்து கேட்பாங்க, இல்ல சுகம் கேட்பாங்க. மிஞ்சி போனா கல்யாணம், புள்ள குட்டி, வேற என்ன கேட்க போறோம்? வேற ஒண்ணும் கேட்க போதில்லை. மிஞ்சி போனா பயம் வந்தா சாமின்னுவாங்க. இதெல்லாம் தொடர்ந்து பண்ணும்போது பயம் வரும். நடக்குமா, நடக்காதா, வருமா, வராதா, போகுமா, போகாதா, இது நேச்சுரலா பயம் வரும். பயம் வரும்போது அதெல்லாம் பயப்பட நான் இருக்கேன், அவ்வளவுதான் விஷயம். இதுக்கு வந்து நம்ம அவ்வளவு பெரிய விஷயம்லாம் தேவையில்லை. இதுக்கு பேசிக் எனர்ஜினாவே போதும். இது இவங்களுக்கு அமைதி பற்றிடலாம். இதோ அந்த கான்சியஸ் இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு நம்ம அந்த சூப்பர் கான்சியஸ் வாயிலாக அந்த பாயிண்ட் லைட் போகணும். அதுல அப்படியே டிராவல் ஆயிட்டு டிராவல் ஆகி போய் கொஞ்சம் கொஞ்சமா தான் நீ ரெண்டுத்தையும் இணைக்க முடியும். ஒன்னா இணைக்க முடியாது, இணைச்சதுன்னா வெடிச்சிடும். ஏன்னா இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். இயற்கை காலத்துக்கு முன்னாடி இந்த ஒரு அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட போன பிறகு கடவுள்கிட்ட இருந்து சில உபதேசங்கள், ஞானங்கள் எல்லாம் வரும். அப்ப அதெல்லாம் பயிற்சி செஞ்சு அதுக்கப்புறம் இந்த ஜீவாத்மாவுல முழுமையான பிறகு நம்ம பரமாத்மா கிட்ட போகணும். அப்புறம் அவரோட ப்ராசஸ் இதெல்லாம் நடக்கும். சொல்லுங்க வினோத். ஜெகதீஷா? சாமி புரிஞ்சது சாமி, நன்றிங்க சாமி. ஆமா சாமி, ஜெகதீஷ் கூப்பிடலாம் சாமி. கூட நன்றிங்க சாமி. சொல்லுங்க ஜெகதீஷ். சுவாமி, இன்று ஆ. குரு பூஜையின் சிறப்புகளை மகிமைகளும் கூற வேண்டும் சாமி. சாமி உள்ள போது போல போயிட்டு வாங்க. அப்படியே இங்க வரேன். நீங்க உலாக்கு போலியா? சரி. அதாவது சாமி வந்து இறைவனோடு இணைந்த நாள், இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைந்த முக்தி நாள் இருக்கும். நம்ம தேதி பிரகாரம் பாத்தீங்கன்னா 29 வரும். ஆனா இப்போ அந்த திதி பிரகாரம் முன்னாடியும் வரும். அந்த மாதிரி வர பிரகாரம் இன்னைக்கு குரு பூஜை. சுவாமி கடவுளோடு இணைந்த நாள், கடவுளாக நான் வேறு கடவுள் வேறு அல்ல என்ற ஒற்றை நிலைக்கு வந்த நாள் இது. நானும் கடவுளும் ஒன்று, அத்வைத சுத்த அத்வைத சொல்லு. அத்வைத்த சித்தாந்த ஞானபானு. இதுதான் நான் அப்படின்னு இன்னைக்கு உறுதிப்படுத்தினர். உலக மக்கள் ஒன்று கூடி எல்லாருக்கும் நான் பின்பற்றியது இதுதான், அதன்படி நான் இணைந்தேன். அத்வைதத்தின் மேலாக நான் வேறு கடவுள் வேறு அல்ல என்ற நிலையை அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கும் நமக்கும் எல்லாருக்கும் சொல்லி நீங்களும் இதையெல்லாம் பின்பற்றி வாருங்க. நான் என்னெல்லாம் பின்பற்றினோ, என்னெல்லாம் பயிற்சி செய்யணும், அதை நீங்களும் பயின்று வாருங்கள். நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக என்னை போல் ஈசனை அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு, சாமி நம்மளுக்கு உபதேசித்த நாளுன்னு சொல்லலாம், சாமி முழுமை அடைஞ்ச நாளுன்னு சொல்லலாம், சாமி கடவுளாக மாறிய நாளுன்னு சொல்லலாம், கடவுளாகி விட்டாருன்னு சொல்லலாம், இப்படி எல்லாம் ஒன்றும் சொல்லலாம். இந்த விழாவை வந்து சிறப்பிக்கிறது தான் குரு பூஜை. சொல்லுங்க தேவி. நன்றிங்க அதனால இதை சாமி. நம்ம விழா. நன்றிங்க சாமி. சொல்லுங்க. சுவாமி, லிங்கத்தின் மகிமைகளை கூற வேண்டும் சாமி. அதாவது லிங்க உருவை நினைத்தாலும் அல்லது ஒரு புகைப்படமாக பார்த்தாலும் தரிசித்தாலும் உடனே மென்மை தோன்றுகின்றது, பாவங்கள் அகல்கின்றது, அனைத்தும் நிகழ்கின்றது. இதன் உட்கருத்தை கூற வேண்டும் சாமி. இப்ப
உங்க டிசைன் சொல்லுவாங்க, டிசைன்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் டிசைன்ல இருக்கு பாருங்க. இப்போ மனுஷனே இப்படிதான் இருக்கணும். கரெக்டா? ஆமாம் சார். இப்போ மனுஷனே இப்படிதான் இருப்பான். ஆசை, பாசம், சுகம், துக்கம், விருப்பு, வெறுப்பு, கோபம். இதெல்லாம் காமன். இதுதான் மனுஷன். பொறாமை, ஆணவம் எல்லாம் இதெல்லாம் கலந்தவன் தான் மனுஷன் அப்படின்னு சொல்லி, இதுதான் இயல்பு, இதுதான் டைமென்ஷன், இதுதான் டிசைனு. இந்த டிசைனுக்குள்ளதான் இவங்க வாழ்க்கை. இப்படிதான் அச்சின் பிச்சின் வாழணும். இப்படிதான் இருக்கும். இதுதான் மனுஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வடிவமைக்கப்பட்டது. ஆனா இதை டெய்லி பண்ணும்போது யாராலையும் இயல்பா இருக்க முடியும்? முடியாதுல்ல. இந்த மனதோட வேலை இதான் செய்யுது இல்லையா? ஆம் மனம் சாமி. பார்த்தீங்கன்னா செய்து அறிவு பார்த்தாண்ட எல்லாம் வெறும் வெறும் இந்த உடம்பு மனசு ஏதோ சுகம் தேவை, காசு தேவை, ஏதோ எல்லாரும் ரொம்ப பலவீனமா இருக்காங்க. யாருக்கும் பலம் இல்லை, யாருக்கும் நம்பிக்கை கூட இல்லை. ஸோ இவங்க எதை நம்புறாங்க? ஒண்ணு பணத்தை நம்புறாங்க, இல்ல சொத்தை நம்புறாங்க, இல்ல சொந்தத்தை நம்புறாங்க. யாராலுக்கும் அவங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள முடியும். ஏன்னா நம்பிக்கை என்பது வெறும் மெட்டீரியலைஸ்டா இருக்கு. கண்ணில் பார்க்கறது, காதில் கேட்க மட்டும்தான் என் வாழ்க்கையை காப்பாற்றுவேன், நான் காப்பாற்றேன். ஆனா அதெல்லாம் காப்பாத்தாதுன்னு ஜென்மாந்திரம் ஜென்மாந்திரமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, யுக யுகமா சொல்றாங்க. பெரிய பெரிய பணக்காரெல்லாம் இப்போ கடைசியா இந்த ரத்தன் டாட்டா கூட சொல்லிட்டு போனார், எனக்கு கடைசி எனக்கு எவ்வளவு இந்த 6 லட்சம் கோடி இன்னும் எனக்கு ஒன்றும் பயன் தரல. என்னோட கடைசி காலங்கள் வந்து நான் ரொம்ப சிரமப்பட்டேன்றதை பத்தி ஒரு அனுபவம் சொல்றாரு. அது மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா அப்ப கூட மக்கள் நம்ப மாட்டாங்க. அது வேற. அந்த மனம் உண்மையை ஒத்துக்காது. இப்போ இந்த மாதிரி சூழல்ல வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இயற்கை, ஒரு பக்கம் காலம், ஒரு பக்கம் இந்த மனதோட இயல்பு வந்து எதுவுமே நேர்மறையா இல்லை, எல்லாம் எதிர்மறையா இருக்கு. இதுல பிறப்பு, வளர்ப்பு, சுற்றுப்புற சூழல்னு நிறைய பிரச்சனைகள் வேற. இப்போ இதுதான் டிசைனா இருக்கு. இதை மாத்துறதுக்கோ இதை திருத்துறதுக்கோ யாருக்குமே வழி இல்லை. இதுல ஒரு பெரிய சிரமத்துக்குரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே வெளியே நடக்கல, எல்லாம் உள்ளே நடக்குது. அது உள்ளே எங்க நடக்குது, ஏது நடக்குது, இதுல நடக்குதா, அதுல நடக்குதா, எப்படி நடக்குது, யார் நடத்துறா, எதுவுமே தெரியாது. அது உள்ள இருந்து என்ன கீ கொடுக்குதோ அதன்படி ரியாக்ட். இவங்க கண்ணில் ஒண்ணு பார்ப்பாங்க, இவங்களா ஒரு கற்பனை பண்ணுவாங்க. அது நல்லதா நினைக்க கூடாது, கெட்டதா மட்டுமே நினைக்க வேண்டும். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும்போது இது அத்தனை உள்ள நடக்கிறதுனால இதுக்கு பேரு டிசைன் சொல்றோம். ஒரு உருவாக்கப்பட்ட அமைப்பு, அதுதாங்க டிசைனு. எப்படி? ஆம் சாமி. இதன் இயல்பு இப்படிதான். இதன் இயல்பு இப்படித்தான். இது இப்படிதான் இருக்கும். இதுக்குள்ளதான் நீங்க வாழணும். இதுக்குள்ளேருந்து நீங்க வாழ்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு கடவுள் என்ன பண்றான்? நமக்குள்ளேயே இந்த கடவுள் இருக்கான்ற அனுபவத்தை உணர்த்துவதற்காக தான் இந்த லிங்கத்தை வந்து உள்ள இருக்கிற அந்த நம்ம சவுண்ட். இப்போ பாத்தீங்கன்னா இது ஆத்மலிங்கம் சொல்லுவாங்க. இந்த ஒளி ஒளி இணைகிற வடிவம் தான் அந்த லிங்கம். நம்ம இருதயத்துக்குள்ள பாத்தீங்கன்னா, இப்ப யோக மார்க்கத்துல நம்ம இடது பக்கத்து 4 மணிக்கட்டையும் வலது பக்கத்து 3 மணிக்கட்டையும் சொல்லுவாங்க. இந்த மணிக்கட்டில இருந்து தான் சவுண்ட் கிரியேட் ஆகுது. இந்த சவுண்ட் கனெக்ட் ஆகுறது வந்து 4 நாக்கின் வாயிலாக தொண்டையில கனெக்ட் ஆகுது. ஒன்று வந்து நாக்கு, அண்ணாக்கு, கீழ் நாக்கு, உள்நாக்குன்னு சொல்லி இந்த 4 நாக்குமே இந்த சவுண்டை கனெக்ட் பண்ணி இந்த சவுண்டு மேலே போறது வந்து எல்லாருக்கும் இயல்பான விஷயம். இது காமனா எல்லாருக்கும் எதுவுமே தெரியாத பாமரனுக்கும் அதான் நடக்கும், ஒரு ஐபிஎஸ் படிச்சார் ஐஏஎஸ் படிச்சவருக்கும் அதான் நடக்கும். ஆனா இந்த சவுண்டுக்கு இந்த இருதய ஸ்தானத்துல இருந்து கீழே போய் நான் சொன்னேன் இல்லையா, இந்த குண்டலினி நாடிகள் அங்க போகும்போது அந்த லைட்டிங் பத்தி நம்ம போகும்போது ஒளி. இப்போ உங்க கவனத்தை வந்து ஒருநிலைப்படுத்தணும். அப்போ இந்த மனதுல இருக்கிற சவுண்ட் வந்து நம்மளுக்கு மென்மையாகணும். இந்த இருதய ஸ்தானத்துல இருந்து தான் இது வருது. அப்போ இங்க உங்களுக்குள்ள நீங்க தியானம் பண்ணும் போது, உங்க கவனத்தை நிறுத்தும் போது உள்ள நடந்தாதான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்குது, அமைதி கிடைக்குது, சமாதானம் கிடைக்குது, அடுத்த நாளை எதிர்கொள்ளும் சக்தியும் கிடைக்குது. அப்போ நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த உள்ளே கண்ட அனுபவத்தை வெள்ளியில் லிங்கமாக வடிவமைத்தார்கள்.
அப்போ லிங்க சிவபூஜை செய்யும் போது இந்த ஆத்ம அனுபவங்கள் அதிகமாகின்றது. மனம், அறிவு, உடல், இந்த சுகம்லாம் கடந்து நம் கவனம் கடவுளை நோக்கி பயணிக்கிறது. இதனோட வடிவமைப்பு பாத்தீங்கன்னா 36 தத்துவங்கள், லிங்க தத்துவம் சொல்லி அதை சொல்லுவாங்க, டைமென்ஷன் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அது வேற கோணல். நம்ம எளிமையா இது சொன்னா இது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். நான் அந்த டைமென்ஷன், இந்த தத்துவம், அந்த தத்துவம் சொன்னா அது பயனுள்ளதா இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அந்த பயன்படுத்துற அளவுக்கு அதை சொன்னா பயன்படலாம். அந்த மாதிரி எதனா தெரிஞ்சுக்கணுமா, இல்ல நம்ம குறிப்பா அடைகிற பயனை தெரிஞ்சுக்கணும்? பயனே தெரிந்துக்கலாம் சுவாமி. ஏன்னா இப்ப இந்த தத்துவங்களை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த தத்துவங்களை பின்பற்றணும், பயிற்சி செய்யணும், அதை முறைப்படி ஃபாலோ பண்ணணும். ஏறக்குறைய துறவி நிலையில இருந்தா அதை செய்ய முடியும். அதோட இந்த அதுதான் நம்ம ரமண பகவான் சொல்றாரு, இருதயம் தாமரை போல் மலர வைத்தேன்னு சொல்றாரு. மனம் வந்து தாமரை போல மலரணும். அதுல வந்து இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த சவுண்ட் வந்து அப்படியே மென்மையா இருக்கணும். அந்த சவுண்ட் அப்படியே மென்மையா நோக்கி எங்க போய் முடியும்னா, அது ஒலி வந்து ஒலியை நோக்கி போய் இணையும். இந்த ஒளி வந்து ஒளியை போய் நோக்கி இணைகிற வடிவாக்கை வந்து அந்த மூலாதாரத்துல இருந்து இருதய நிலை வரைக்கும் எப்படி அமைப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லிங்க அமைப்பா இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து இதை நீங்கள் வெளிய கண்ணால் பார்த்து அதுக்கு சிவபூஜை செஞ்சு நீங்க தியானம் பண்ணீங்கன்னா, இந்த மென்மையும் உங்கள் எண்ணங்களுக்கு ஆற்றலும். இப்ப நீங்க இவ்வளவு கவனக்குறைவா இருந்து நீங்க ஆசை மட்டும் படுறீங்க, ஐயோ எனக்கு இதை கூட அதை கூட அப்படி கூட இப்படி கூட, ஆனா எதுவும் கொடுக்க முடியல, நடக்க முடியல, எந்த தகுதியை வளர்த்துக்க முடியலன்னும் போது, அப்போ இந்த மாதிரி பூஜை செஞ்சு அந்த எண்ணங்களுக்கெல்லாம் ஒரு கடவுளை கொண்டு போய் சேர்த்து கடவுள்கிட்ட இருந்து நம்ம திரும்ப பெறுறதுக்கான பூஜைக்கு இது உகந்ததாக இருக்கு. அதே சமயத்துல இந்த இயக்கத்துல இருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமா விடுபடுறதுக்கும், குறிப்பா அதன் வேகம் குறைவதற்காக இது பயன்படுவதாக இருக்கு. அது குறைய குறைய நம்மளோட பயிற்சி மென்மையடைய நம்ம சுலபமாக அந்த ஆத்மாவில் இணைவது இந்த மாதிரி ரொம்ப நடக்கும். இதே பாத்தீங்கன்னா நீங்க இருதயம் ஸ்தானத்துல வச்சு நீ தியானம் பண்ணுன்னு பகவான் சொல்லுவார். இதே நீங்க ஞான மார்க்கத்துல வந்தீங்கன்னா இருதய ஸ்தானம் வந்து கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டம், இருதய ஸ்தானத்துல தியானத்தை பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து நீங்க அந்த சவுண்டை தொட்டோன்னா அது உள்ள இருந்து உங்களுடைய மொத்தம் ஜென்மாந்திரமாக நீங்க ஆண்டு அனுபவிச்சது, பிறந்தவங்களது இறந்தவங்களது எல்லாம் அப்பா அம்மா தான், அண்ணன் தம்பி தாத்தன் பாட்டன் எல்லாம் எல்லாத்தையும் உள்ள தாக்கும். அதனோட வேகம் அதிகமாகும். அதனால எங்களால அந்த விஷயம் பண்ணக்கூடாது, கண்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதே நீங்க யோக மார்க்கத்துல வந்தீங்கன்னா அது வெறும் மணிக்கட்டின்னு சொல்றாங்க. ஆனா இவரு சிற்றபை பொற்சபைன்னு அதை மிகைப்படுத்துவார், அவர் எளிமைப்படுத்துவார். இது ஒருத்தவங்களோட ஆற்றல் அனுபவங்களை பொறுத்தது. இதை சந்தித்த துணிவு, அதை கையாண்ட விதம், இதுங்களை வச்சு அது மிகைப்படுத்துறதும் குறைவதுமாக இருக்கும். ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இருதய ஸ்தானத்துல கவனத்தை நிலைநிறுத்தினா நிச்சயமாக இந்த மன வேதனைகள்லாம் அதிகரிக்கும். அது ஆபத்தை கொடுக்கும். அது அவசியம் இல்லை. நீங்க புருவ மதுரை அது நல்ல பக்குவ நிலைக்கு வந்த பிறகு அந்த பயிற்சிக்கெல்லாம் போகலாம். அது இயல்பா வரும். சொல்லுங்க ஜெகதீஷ். நன்றிங்க சுவாமி. சுவாமி, ம். இப்பொழுது நீங்கள் எப்பொழுதும் இந்த உடல்ல ஆம், அழுக்கு வந்து தங்கிடும். அதாவது தலை முதல் நுனிக்கால் வரை எல்லாமே அழுக்கு தான் ஆமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சுவாமி. ஆமா. இருந்தாலும் எல்லாருமே நம்ம கண்ணுல பார்க்கறத தான் நம்புறோம். அதை தான் வந்து பின்பற்றுறோம். இந்த ம். இதை எப்படி சாமி உணர்றது? நம்ம உடல்ல அழுக்கு தான் இருக்கு. நம்ம அதை எப்படி சாமி உணர்றது? அதை எப்படி புனிதமாக மாத்துறது சுவாமி? அதுதான் முன்னாடி சொன்னீங்க. இந்த உடல் சுத்தம்ன்றது நீங்க புறை தூய்மை நீராடுதல். நீங்க வெளியே குளிக்கிறது வந்து தூய்மை. நீங்க அதை சுத்தம்னு சொல்ல முடியாது. புறை தூய்மை நீராடுதல். சுத்தம் என்பது என்னன்னா அகத்துல இருக்கு. சுத்த சைவ சித்தாந்த ஞானபானம்
சுத்த சைவம் அப்படின்னா என்ன? அகத்தே இதே தூய்மை. நம்ம வள்ளலாரும் குறிப்பிடுற சுத்த சைவ சன்மார்க்க சங்கம். நான் அகத்தே என்ன தூய்மை கேட்கிறேன், வைத்து சைவம்னு சொல்லும் போது ஏன் சுத்தத்தை சேர்க்கணும்னு சொல்றேன். சுத்த சைவ சன்மார்க்கம் சங்கம் சொல்றாரு, நம்ம சுவாமி சுத்த சைவ சித்தாந்த ஞானபானுன்னு சொல்றாங்க. வேறு எதுவுமே கலக்காம இருக்குது சார். சுத்தம்ன்றது என்னத்துக்கு பயன்படுத்துறாங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற உயிர் ஒரு நெடியும் துன்பப்படாமல் இருக்க வேண்டும். இந்த உயிர் ஒரு நொடி கூட துன்பப்படவில்லை என்றால் நீ சுத்தமாகி விட்டாய்ன்னு சொல்லுவோம். உன் உயிர் எந்த சூழ்நிலையிலும் ஒரு நொடி கூட துன்பப்படக்கூடாது. அப்படி துன்பப்படாமல் அது இன்பகரமாக இருந்தால் உனக்குள் அழுத்தி சேராது. உண்ட உணவு ஒளியில் கரைய வேண்டும். இப்ப கடவுள் மலைஜலம் கழிப்பாரா? கழிக்க மாட்டேங்குது. ஸோ இந்த உயிர் சுத்தமா இருந்துச்சுன்னா நீ என்ன சாப்பிடுறியோ அது ஒளியிலும் கரைந்து போய்விடும். இப்படி கரைந்தால்தான் உன் உடல் தூள தேகமாகுன்ற, காத்துல உன் உடலை கரைக்க முடியும்னு சொல்ற. இந்த இதுக்கு பேர் தான் சுத்த சைவம் சொல்றாங்க. இந்த உயிர் இந்த உயிர் ஒரு நொடி கூட துன்பப்படலைன்னா 9 வாயு குடிகள், கண், காது, மூக்கு, வாய், எல்லா துவாரங்களும் இப்ப பாருங்க, எல்லா உயிர் வெளியே போகக்கூடிய அனைத்து துவாரங்கள்லயும் பாத்தீங்கன்னா அழுக்கு இருக்கும். ஆனால் இந்த உயிராகப்பட்டது சுத்தத்தை மட்டுமே தான் விரும்பும். அழுக்கை வெளியேற்றி கொண்டே இருக்கும். இந்த உடல்ல அழுக்கியே வச்சுக்காது. அழுக்கு அது வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். அது ஏன்னா உயிர் சுத்தமா இருக்கிறது தான் விரும்பும். இந்த உயிரோட தன்மை என்னன்னா இந்த சுத்தமா இருக்கணும். அதனால அது உடல்ல அழுக்கு அது வச்சுக்காது. அதனாலதான் அதன் இதெல்லாம் அது இது கொஞ்சம் அதிகமாச்சுன்னா அந்த உயிர் இந்த உடலை விட்டு வெளியே போயிடும். நான் வாழும் தகுதியான இடம் இல்லை இது. நம்ம சிவபுராணம் புழு எடுக்க முடியும் மலம் சேரும் 9 வாயு குடிகள்னு சொல்லிட்டு இந்த சிவபுராணத்துல சொல்லி மலர்ந்து பொழுது இன்னும் முன்னிலை செய்ய விலங்கு மனத்தா விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்ளும் கலந்தானிலா சிறியருக்கு நல்கி இளந்தன்மையில் வந்ததை நீங்கள் காட்டி நாய்ப்பிரையாக இருந்த அடியருக்கு தாயை சிறந்த தயாவான தத்துவனே புல்லாகி அது இல்லப்பா, புல் அழுக்கக்கூடிய 9 வாயு பழஞ்சவரும் பழங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய இலங்கு மனத்தா விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும் கலந்தானிலா சிறியருக்கு நல்கி இளந்தன்மையில் வந்தள்ளி நீள்கடல் காட்டி நாய். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா ஜெகதீஷ்? புரிந்தது சுவாமி. ஸோ இந்த உயிர் எப்போதும் இந்த உடல் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எண்ணங்கள் சுத்தமா இருக்கணும், அறிவு சுத்தமா இருக்கணும். இன்னும் எப்போதும் ஆன்மாவோட இருந்து இந்த உயிர் துன்பப்படாமல் இருக்க வேண்டும். நீ ஏதாவது ஒரு நோக்கம், இந்த உயிர் துன்பப்படாமல் இருந்துச்சுன்னா நீ என்னவா இருப்ப? இன்பமா இருப்பு சார். அப்போதான் வள்ளல் பிரான் சொல்றாரு, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. உன் உயிர் சுத்தமாக இன்பகரமாக இருந்தால் நீ காணும்பவர்கள் எல்லா உயிர்களுக்கும் துன்பம் நீங்கி இன்பம் பெருகும். ஏன்னா உங்களோட எண்ணங்கள் எல்லாமே நேர்மறையாக ஈசன் தன்மையிலே இருக்கும். அதனால இந்த சுத்த சைவம்ன்றது என்னன்னா, நீங்க எல்லாரும் அடுத்த உயிர்கள் எல்லா உயிர்களும் என்பட்டு இருக்குன்னா மற்ற உயிர்கள் வெளியே பார்க்கறதுல இல்ல, உங்க உயிருக்குள்ளே அழுக்கே சேரக்கூடாது. எங்கெல்லாம் அழுக்கு சேருதோ அதெல்லாம் இந்த ஒளியில கரைச்சு போயிடும், சுத்தமாக இருக்கும். இந்த நிலை வரும்போது தான் இவன் புனிதன் என்ற நிலையை அடைகின்றான். அதாவது இந்த ஒளி தேகமாக இருந்து வாழும் போது இவங்ககிட்ட என்னடா ஆற்றல் பெருக்கும், அப்ப என்ன எனர்ஜி வெளியே வரும்னு பாத்தீங்கன்னா புனிதம் வரும்.
புனிதம்னா கடவுளோட தன்மை. இந்த புனிதத்தை வந்து நாம் நிறைய நன்மைகளுக்காக பயன்படுத்தணும். இது இப்போ இப்போ ஒரு குரு இருக்காரு, இந்த குரு நம்மளுக்கு உபதேசம் இருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சுத்தமாக இருந்து அந்த புனிதத்தை வளர்த்து குருவுக்கு கொடுக்கலாம், இறை தொண்டு செய்யலாம், நம்ம நிறைய அர்ப்பணங்கள் செய்யலாம். அதாவது தர்மத்துல, இப்ப தர்மத்துல ஒரு ஒரு பங்கு எதுன்னா அர்ப்பணம். அந்த மாதிரி அர்ப்பணம் பண்ணலாம், நிறைய காரியங்கள் பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா ஜெகதீஷ்? புரிந்தது சாமி. ஆ, சொல்லுங்க. நன்றிங்க சாமி. உனக்கு எதனா கேட்கணுமா? சொல்லுங்க ஜெகதீஷ். சுவாமி, இந்த ம், தேகம் இருக்கின்றது, அதனுள் நரம்புகள் இருக்கின்றது, உணர்வுகளாக இருக்கின்றது சுவாமி. ம், இந்த உணர்வுகள் மூலமாக தான் நாம் இந்த உலகத்தோடு இயக்கப்படுகின்றோம், ஆ, இயங்கப்படுகின்றோம், அனைத்தும் செய்கின்றோம் சாமி. ஆமா. ஆ, இந்த உணர்வுகள் எந்தெந்த காரியங்கள் செய்தால் சுருங்கும்? இந்த நரம்புகள் அப்படியா? மூலியமாக சுருங்கப்படும். ஒரு நிமிஷம் என் ஒரு நிமிஷம் சார். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுளுடனும் பரிபூர்ண உடல் ஆரோக்கியத்துடன் தீர்க்கமான படிப்பருடன் நலமுடனும் வளமுடன் வாழ வாழ்த்துக்கள். ரொம்ப பண்ணுங்களா? அவனுங்க சொல்றேங்க சார். கீழ்மாறனா? மாசில? சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆ, உன் தம்பியா? ஓகே, உன் பேர் என்ன? ஆ? அஜயா? சூப்பர், ஓகே, வாழ்த்துக்கள். வாங்க வாங்க. திருக்குமரன். ஆ, ஓகே ஓகே, வாங்க. ஓகே. பார்த்து. சொல்லுங்க ஜெகதீஷ், இப்ப சொல்லுங்க. சுவாமி, இந்த உணர்வுகள் சுவாமி, இந்த நரம்புகள் மூலியமாக நம்ம உணர்வுகளை உணர்கின்றோம். எந்தெந்த செயல்கள் செய்தால் இந்த நரம்புகள் அல்லது உணர்வுகள் சுருக்கப்படும், அப்படியே டைட் ம். ஆகும்? எந்தெந்த செயல்கள் செய்தால் அது விரிவாக்கப்படும், அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி நல்ல உணர்வுகள் இருக்க முடியும் சாமி? ஏன்னா, உங்க கூட ஒரு வாட்டி பேசிட்டு இருக்கப்போ நீங்க ஆ? இந்த புரியல. உங்க கூட ஒரு வாட்டி பேசிட்டு இருக்கப்போ நீங்க இந்த செயல செய்றப்போ, என்னோட நரம்புகள்லாம் டைட் ஆகுது. அதனால நான் அத செய்யல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சுவாமி. அந்த ஆமா. அந்த சுத்தமும் அத இல்லை பத்தி கேட்கிறேன் சாமி. என்பதோ, அதை தவிர்ப்பதோ முடியாத போது என்னால் செய்ய முடியாத காரியமாக அது பண்ணும். அது ஏன்னா நம்ம எப்போதும் கடவுளோட தன்மையிலே இருந்த போது அந்த மாதிரி நடக்குது. அது நம்ம எனக்கு புரியுது இல்லையா? இந்த உணர்வுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே மெய் உணர்வுக்கு போவதுதான் நமது வழக்கம். இந்த உணர்வுகள்ல இருந்து விருப்பு வெறுப்பு எல்லாரும் எல்லாமே இருக்கும் இல்லையா? So இது மனம், இதுல இருந்து தான் எண்ணங்கள் தோன்றும். எண்ணங்கள்ல இருந்தா எல்லாம் ஒண்ணு ஒண்ணா பிறக்கும், வரும், எல்லாம் போகும். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். சரி. ஆ, சரி. ம். மண்ணில் விளையாடுறாங்க. ம், சரி. ஆ,
வாங்கண்ணா, வாங்க. நானும் இன்னும் கொஞ்ச நேரத்துல முன்னாடி வருவேன். வாங்க. அதாவது இந்த நல் உணர்வுகளை வளர்ப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும் அது சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் சொல்றேன். நல்ல காரியங்கள், நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும் சார். அதுக்காக தான் இந்த கடவுளை அடையணும், நீ ஆன்மீக பயிற்சிக்கு உள்ள வரணும், ஆத்ம ஞானம் பெறணும், ஈசனை அடைய வேண்டும் என்றால் சுயமரியாதை, சுய கௌரவம், கடமை உணர்வு உனக்கு முக்கியம்னு சொல்றாங்க. சுயமரியாதைனா நீ எண்ணும் எண்ணங்கள் நீயே மதிக்கும்படியா இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தவங்க மதிக்கப்படுறதுக்காக 4 வாழ்க்கை புகழ்ச்சியா பேசுவாங்க. அது விருது வேண்டி சேவை செய்ய ஐயா, விருது வேண்டி இல்ல. நீ நினைக்கிற உன்னோட எண்ணங்கள் நீயே மதிக்கும்படியா இருக்கணும். நீ செய்யற செயல் கௌரவத்தை, அதாவது சுய கௌரவம், உன் 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 கௌரவத்தை உயர்த்தணும். 3வது, சொந்த விருப்பு வெறுப்புக்கு ஆளாகி கடமையை தவறுபவனுக்கு கடவுள் கருணை காட்டுவதே இல்லை. அவனுக்கு கடவுளோட கருணை கிடைக்காதுன்னு சொல்றாங்க. கடமையை தவறுறவனுக்கு கடவுள் கருணை காட்டுவதில்லை. அதனால இந்த 3 விஷயத்தை எவன் முழுமையாக பின்பற்றுகின்றானோ அவனுக்குத்தான் ஆன்மீக தகுதி கிடைக்கும், அப்போ நானும் பெற முடியும் அப்படின்னு சொல்லி அடிப்படையா நான் உங்களுக்கு எல்லாருக்கும் உபதேசிச்சேன். இப்ப பாருங்க, உங்களுக்கு வரும் எண்ணங்கள் அனைத்தும் நீங்களே மதிக்கும்படியா இருந்துச்சுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நிம்மதியா இருக்கும். நல் உணர்வுல இருக்கும். நீங்க செய்யற செயல் உங்களை கௌரவத்தை கொடுத்து கொண்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த எதிர்பார்ப்பு, அடுத்தவங்க மதிக்கணும், வணக்கம் சொல்லணும், நான் சிரிக்கணும், பேசணும், எதுவுமே தேவைப்படாது. நாம் தேவையற்ற விஷயங்களுக்கு கவனத்தை செலுத்த வேண்டியதே இருக்கு. இந்த எதிர்பார்ப்பை நாம் குறைத்து விட்டால் ஆசைகள் தானாக போய்விடும். இந்த எதிர்பார்ப்பை எப்ப நீ குறைப்ப? நீ செய்யற செயலில் கௌரவம் உயரும் போது அது தானாக அதன் சக்தி குறைந்து விடும். இப்ப இது செஞ்சுட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களை ஒருத்தர் போற்றி இருப்பார், ஒருத்தர் தூட்டி இருப்பார், ஒருத்தர் புகழ்ச்சி இருப்பார், ஒருத்தர் இகழ்ச்சி இருப்பார். நீங்க இதுக்கெல்லாம் ஆளாகி ஓரமா உட்காந்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் கடவுள் கருணை காட்டி உங்களை தூக்குவானா? தூக்க மாட்டான். என்ன பண்ணாலும் உன் கடமையை தவறாமல் நீ உன் பயிற்சியோ இல்ல என்ன செய்யறியோ அதை நீ இந்த சூழ்நிலையிலும் தவிர்க்க கூடாது, தொடர்ந்து செய்யணும். ஒருத்தர் சுமை நிறைய எத்தனையோ கோணங்கள்ல பிரச்சனைகள் இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உங்கள் கடமையை தவறக்கூடாது. இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே நல் உணர்வுகள் மட்டும்தான் பிறக்கும். சரி சாமி, நாம எல்லாம் இதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம்னா எதிராளி மாத்ததான் செய்வாங்க. அப்ப அவங்களால நீ போலாம் சொல்லிட்டாலே நீ பூஜ்யம், நீ பயனற்றவன். உன் தகுதியை வளர்க்கும் போது எதிராளிகளுக்கும் வரவர்களுக்கு எல்லாருக்கும் அமைதி கிடைக்கணும், சமாதானம் கிடைக்கணும், நிதானம் கிடைக்கணும், தெளிவு கிடைக்கணும், உறுதி கிடைக்கணும், தன்னம்பிக்கை கிடைக்கணும், தைரியம் கிடைக்கணும், ஒழுக்கம் கிடைக்கணும், பண்பு கிடைக்கணும், எல்லாமே உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு போகணும். அந்த அளவுக்கு நீ உன் தகுதியை வளர்த்து கொண்டே இருக்கணும். உன்னோட எப்போதுமே உனக்குல இருந்து வெளியே போனா இதுதான் வெளியே போகணும். அவங்க கிட்ட இருந்து எது வந்தாலும் உள்ள போய் உன்னை மாத்தாத அளவுக்கு உன்னோட ஆற்றலை நீ பெருகி வச்சு. இந்த பயிற்சிகள்லாம் எப்படி செய்யணும்னா நீ எப்போதும் நல் உணர்வுலே, அதாவது நம்ம போன வாரமா அதுக்கு முந்தின வாரம் நம்ம நேர்மறை ஆற்றலை பத்தி பேசணும், பாசிட்டிவ் எனர்ஜி. இது நேர்மறை ஆற்றலாவே இருக்கும். எதுவுமே நம்மளை மாற்ற முடியாத அளவுக்கு நம்மளோட சக்தி இருக்கும். அதாவது இந்த போன வாரம் பேசணும் பாசிட்டிவ் எனர்ஜியை பத்தி, அதுக்கு முந்தின வாரம் அதாவது நேர்மறை ஆற்றலை பத்தி. இப்ப பாருங்க, எனக்கு நித்தம் ஒரு நொடியும் ஏதாவது ஒரு இன்னல், இடையூறுகள், துன்பம், பிரச்சனை சமாளித்தல்னு நிறைய இருக்கும். எல்லா கோணங்கள்லயும் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். ஆனா எதுலையுமே நாம் சோர்ந்து தளர்ந்து விட்டால் முடியாது. இதே மாதிரிதான் எல்லாரும் துயரத்தோட துன்பத்தோட தான் நம்ம கிட்ட வருவாங்க. அவங்களுக்கு தான் இதெல்லாம் கொடுத்து
அவங்களுக்கும் கல் உணர்வு பிறக்க வச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு என்னை காணும் போதோ என் உடன் இருக்கும் போதோ இல்லை என்னை பத்தி காதலை கேட்கும் போதோ பார்க்கும் போதோ அவங்களுக்கு அந்த நோய் உணர்வு பிறக்கும். இந்த நன்மையெல்லாம் அவங்களுக்கு நடக்கும். இந்த நன்மையெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். கிடைச்சாதான் அவங்களுக்குலாம் நான் குருவா இருக்கேன். இல்லைன்னா நான் குரு இல்லை. புரியுதுங்களா? So, இதே மாதிரியே நீங்களும் இந்த பயிற்சிகளை செஞ்ச இந்த பலன் உங்களுக்கும் கிடைக்கும். நன்றிங்க சுவாமி. வாங்க வாங்க வாங்க. இப்போ இந்த நேர்மறை ஆற்றலே பக்கத்து வீட்டுல போய் நம்ம வாங்க முடியாது, இல்ல காசு கொடுத்து கூட கிடைக்காது, இல்ல யாருக்குன்னா வாங்கிக்கலாம் கொஞ்சம், இல்ல எங்க போனாங்க கிடையாதுலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க பண்ற பயிற்சி வாயிலாக தான் இது கிடைக்கும். நாம் கவனத்தை வளர்க்கணும். நம் உள் உணர்வை நாம் கவனித்து சிவ சிந்தனைகளை நம்மளை ஈடுபடுத்தி கொண்டு, அதுக்காக நீங்க திரும்பவும் கடமையை தவறு விடக்கூடாது. நான் வேலைக்கு போகாம சாப்பிடாம நான் அப்படியே சாப்பிட்டு உல்லாசமா அப்படியே நான் சிவ சிந்தனையில இரண்டு சோஃபால தாங்கி நின்று அதுக்கு ஆகாது. எதை எப்போ செய்யணுமோ அதை அப்போ கரெக்டா செய்யணும். அதற்கான உரிய நேரத்தில் உரிய செய்யணும். நம் கடமையும் தான். இதெல்லாம் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு நீ பிறர் உதவியும் வாங்கக்கூடாதுன்னு தான் தர்மம் சொல்லு. அது வேற விஷயம். அதுக்கான விஷயங்கள்லாம் வேற கோணங்கள்ல இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு. அதுக்கு ஒரு காணிக்கை அர்ப்பணிப்புன்னு சொல்லி அதற்கான ஒரு நிலைப்பாடுகள் இருக்கு. அது வேற கோணங்களில் நம்ம அதை பத்தி பேசல. இப்போ நம்ம நடைமுறையை பத்தி பேசும்போது சொந்த விருப்பு வெறுப்பு காலை கடமையை தவறுபவனுக்கு கடவுள் கருணை காட்டுவதில்லை. இந்த இடத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விருப்பு வெறுப்புகள்லாம் அதனுடைய இயல்பு. விரும்புவதை வெறுக்கும், வெறுத்ததை விரும்பும். இது மனதோட இயல்பு. அது பின்னாடி எல்லாம் போயிட்டு இருந்தா நம்ம உருப்பிட முடியாது. அதுக்குதான் அறிவை கொண்டு பயன்படுத்து. நம்ம உண்மையை பின்பற்ற உண்மைக்கு மனம் அடங்கத்தான் செய்யும். அதனால்தான் நான் இவ்வளவு உபதேசங்கள், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, இதை கேட்க கேட்க உங்கள் மனம் அடங்க ஆரம்பிக்கும். உங்க மனதில் இருக்கிற இந்த டிசைன்ல இருக்கிற ஆசை, பாசம், சுகம், துக்கம், கோபம், தாபம், விருப்பு வெறுப்பு, நீ நான் என்று உண்டு, அப்புறம் மாயை, மோகம், மயக்கம், சஞ்சலம், சபலம், இதெல்லாம் இந்த மனதோட இயல்புல இருக்கு, டிசைன்ல இருக்கு. இதெல்லாம் உங்களை இயக்கும் ஆற்றல் குறையணும். அப்போ இந்த மாதிரி உண்மைகளை கேட்க கேட்க அது என்ன ஆகும்னா அதனுடைய பலம் குறைந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு இந்த கேட்கும் போது இந்த அனுபவங்கள் எல்லாம் இந்த மெய் உணர்வுல போய் கிடைக்கும். அது கிடைக்கும் போது இந்த மாதிரி இயக்கங்கள் வரும்போது இந்த உண்மையை நீங்க கேட்டது வெளிப்படும் போது இந்த இயக்கம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அதற்காக தான் உங்களுக்கு கணக்கு தெரியாத எல்லா அந்த மனதோட அனுபவங்கள், அறிவை பத்தி, உயிரை பத்தி எதுக்காக நான் இவ்வளவு தூரம் உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கேன்னா, உங்களோட இயக்கத்துல இருந்து உங்களெல்லாம் நிறைய விஷயங்கள் இயக்கிக்கிட்டு இருக்குது. இந்த உண்மைகள் கேட்ட உடனே இது கேட்டு அனுபவித்து அறிவா மாற ஆரம்பிச்சுன்னு சொன்னா உங்களுக்கு இதனோட இயக்கத்தோட வேகம் குறைய குறைய நீங்க பயிற்சியை மேற்கொள்ள மேற்கொள்ள நீங்களும் சீக்கிரமா இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்தே கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மனம் அடங்குவதற்காகத்தான் உண்மையை உபதேசிக்கின்றது. அதனால்தான் எங்கே உன் மனம் அடங்குகின்றதோ அது குருஸ்தலம்னு சொல்றாங்க. எங்க உன் மனம் அடங்குதோ அதான் குருஸ்தலம். அப்போ மனம் அடங்கும் அளவிற்கு இப்போ உங்களுக்கு மனதை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த 63 குணவசியங்கள் கொண்டதுதான் இந்த மனம். ஒரு குருன்னா இந்த எல்லா குணவசியங்கள் கொண்டவங்களையும் சந்திச்சாலும் அவங்க மனசுக்கும் அமைதி, சமாதானம், நிம்மதி, தைரியம், தன்னம்பிக்கை, தெளிவு, உறுதி எல்லாமே கொடுக்கும். ஸோ இப்ப அந்த மனம் ஒரு குருவிடம் பூஜ்ஜியத்துல இருக்கணும். இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, புரிந்தது சுவாமி. புரிஞ்சிருக்கும். கேட்க மாட்டேன். மாயம் எல்லாமே வேற வேற ஃபார்ம் தான். அதாவது இயற்கை பாத்தீங்கன்னா மாயைன்றது என்னன்னா எது ஒன்று விளங்குகின்றதோ அது அறிவு, எது ஒன்று விளங்கவில்லையோ அது மாயை. இயற்கை உனக்கு விளங்குதா? இப்போ பஞ்சபூதம் உனக்கு எல்லாரும் தெரியும்.
சயின்ஸ் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க இந்த பஞ்சபூத நாட்கை தான் இந்த உடம்பு. ஆனா இந்த உடம்பு எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. சயின்ஸ் ரீதியாக பயாலஜிக்கல் சிஸ்டம் பத்தி சொல்றாங்க. இப்போ இயற்கைனா பஞ்சபூதம். பஞ்சபூதம்னா என்ன? ஆகாயம், நீர், நெருப்பு, காற்று எல்லாம் சொல்றாங்க. ஆனா இதனுடைய இது எல்லாம் நமக்குள்ளே இருக்கு. ஆனா இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா யாராலையும் அளவிடவே முடியாது. ஏன்னா இது ஒரு ஒரு திசையில ஒரு ஒரு ஆற்றல் வருது. இப்போ நம்ம சயின்ஸ் பிரகாரம் பார்ப்போம். இங்க வந்து ஒரு சேட்டலைட் அனுப்பும். இது வந்து சவுத் போலுக்கு போச்சுன்னா இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. நார்த் போல் போச்சுன்னா இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஆனா நார்த் போல் சவுத் போல் கிட்ட போக முடியல. அந்த வேவ்ல அந்த அந்த திசையில் போனாவே இவ்வளவு மாறுது. இது அந்த அளவுக்கு நம்ம கிட்ட மிஷின்ஸ் இல்லை. அவங்க என்னென்னமோ சேட்டலைட் எங்கன்னா இந்த பூமியோட சுத்துவட்டு பார்வையில தான் இவங்க அதுக்குள்ளதான் இவங்களால பண்ண முடியுது. அதுக்கே இவங்களால முடியல. இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் துறவி பண்ணுவார், இங்க உட்காந்து இருந்து எல்லாத்தையும் மாத்துவார். அது வேற லெவல். அது நம்ம சிவபெருமானோட கனெக்ட் ஆகிறோம், உடனே வேற லெவல்ல மாத்துவாங்க. ஆமா ஆமா. ஆனா இவங்களால ஒண்ணும் சயின்ஸ் வந்து மெட்டீரியலைஸ்ட். அவங்களுக்கு தேவை மேட்டர். நம்மளுக்கு மெட்டீரியலைஸ்டே கிடையாது, இந்த மேட்டரே இல்லை. ஸோ அப்ப இந்த மாயை என்பது ஒரு துறவிக்கு சுலபம். இந்த மாயை அவரை இயக்காது. ஸோ இந்த மாயை தான் உங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. நீ பாட்டுன்னு போயிட்டே இருக்க, திடீர்னு உனக்கு பசிக்குது, திடீர்னு உனக்கு தாங்க எடுக்குது, திடீர்னு ஒரு உற்சாகம் பிறகுது. இதெல்லாம் யார் பண்றவங்க? திடீர்னு ஒரு ஆசை தோணுது, நான் அப்படி ஆகணும். திடீர்னு ஒரு பொண்ணால கிருஷ்ணா வரான், ஏடா லொகேஷன் கேட்ட உடனே நீ சோர்ந்துடுற. இதெல்லாம் யார் பண்றா? ஒரு மாயை உங்களை வந்து அது சந்தோஷப்படுத்துது. ஆ? disturb. ஒரு பார்வை, ஒரு சவுண்டு. இப்ப இந்த மாயை என்ன பண்ணுது? உன்னை வந்து இயக்குது. அதான் இயற்கை. இந்த இயற்கையோட அடுத்த பரிணாம அடுத்த நிலையில இதெல்லாம் வந்து ஒரு சராசரி மனுஷன் ஒண்ணுமே தெரியாது உனக்கு. நம்ம கிருஷ்ணாவில எல்லாம் ஃபூ அப்படின்னு ஊதுற மாயை. ஏன்னா அவனுக்கு எது சின்ன விஷயம் கூட ஐயோ அப்படி அப்படி. ஆனா இதுக்கோட அடுத்த கட்டம் தான் அரக்கன். இந்த இயற்கை மாயை என்ன வரும்? அரக்கன் வரும். ஏய், என்ன நீ மீறவே முடியாதுடா, என்னால என்னை தாண்டி ஒரு இடத்துக்கும் போக முடியாது. அப்ப நம்ம சொல்ல, ஏய் போட முடியாங்களா? நாங்க யாருக்கிட்ட இருக்கோம்? நாங்க சிவபெருமான் கிட்ட கனெக்ட்ல இருக்கேன்டா. நீ என்ன எனக்கு நான் நாராயணசாமி, நம்மளால முடியுமா முடியாதா? நாராயணசாமியும் மீறுவார். நம்ம நாராயணசாமியும் மீறுவார். இயற்கை எல்லாம் பூணு ஊத்திடுவார். அவ்வளவு ஸ்ட்ராங். நீ ஸ்ட்ராங்கா இருக்கியா இல்லையா? இப்போ ஸ்ட்ராங் பாத்தியா? அந்த மாதிரி அந்த இடமே தான் ஸ்கூல் மாதிரியும் நம்ம கத்துக்கிறது. எங்க அதிக கஷ்டம் அந்த இயற்கையில இருந்து ஆமா. வருது, அதே தான் நம்ம கத்துக்கணும். அதான் ஒண்ணு லேர்ன் பண்ணும். நான் இப்பெல்லாம் அந்த விஷயம் நான் பண்றது இல்லை. முன்னாடி எல்லாம் நான் சில பீப்புளை சப்ஜெக்டா எடுத்துப்பேன். அப்ப இவங்க வந்து நேச்சர் பண்றா, டைம் கான்செப்ட் பண்றா, மன்ஸ் பண்றா, பழக்க வழக்கம் பண்றா, இவங்க சைக்காலஜி ஏன் இப்படி இருக்காங்க, இவங்க ஏன் இதெல்லாம் பண்றாங்க, இவங்களோட ப்ராப்ளம் என்ன. நான் நிறைய பேரை சப்ஜெக்ட் தான் எடுத்துப்பேன், ஹியூமனா மதிக்க மாட்டேன். புரிஞ்சுக்கோ, சப்ஜெக்ட்னா புரிஞ்சுக்கணும். ஐ எம் நாட் கிவிங் தெம், அதாவது அவங்களை வந்து நான் ஒரு மனிதனா மதிப்பதில்லை. ஏன்னா லேர்ன் தான் பண்றோம், சப்ஜெக்டை தான் யூஸ் பண்ண முடியும். அவங்கள ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அப்பார்ட்மெண்ட் இருப்பாங்க. அவங்களாம் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அப்பாற்பட்டிருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலையில இருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க, இவங்களுக்கு என்ன? ஏன்னா அவரு போய் நம்ம மாத்த முடியும். அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்கலாம். அவர் கொடுக்குற ஒரு ஒரு ப்ராப்ளம்ஸ்ல நம்ம ஃபேஸ் பண்ணி நிறைய விஷயம் கத்துக்கலாம். ஓகே, நீ அவனா நீ, ஓகே ஓகே, இது சூழ்நிலை இதுக்காண்டி, ஓகே ஓகே, நம்ம மெச்சூர் ஆயிக்கலாம். அப்போ இல்லைன்னா நம்மளுக்கு இப்ப எந்த குணாதிசயம் கொண்டு வந்தாலும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம ஃபுல் ஸ்ட்ராங். அவரை வேணா ஆஃப் பண்ணி நம்ம அமிச்சிடலாம். அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணோம்னா அப்படின்னா அவர் ஆஃப் ஆயிட்டு அவ்வளவுதான். பட் அவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்றால் அவன் கிட்ட மனித தன்மை வெளிப்படும். எப்போது அவனிடத்தில் மனித தன்மை வெளிப்படவில்லையோ அவன் பிகேம் a சப்ஜெக்ட்.
அவன் மனிதனாக பாவிக்கும் நிலையில் இல்லை. சப்ஜெக்ட்னா இப்ப அரக்க குணம் கொண்டவன், சுயநலம், பேராசை, ஆத்திரம், பொறாமை, ஆணவம் இதெல்லாம் ஓவரா இருந்துச்சுன்னா அவன் அரக்கன் ஆயிடுவான். அரக்கன் ஆயிட்டானா அவனை நம்ம மனுஷனா மதிக்க முடியாது. அப்ப அவனுக்கு என்ன பண்ணும், அவனோட ஃபோர்ஸ்ல இருந்தா பேசணும். அவனுக்கு வலிச்சாதான் தெரியும் கடவுள்னு. ஜெகதீஷ் கேக்குதா? ஜெகதீஷ் கேட்கின்ற சுவாமி. அப்ப அவங்க ஏன்னா அவங்க மனித தன்மையில இல்லை. அவங்களோட எல்லாம் அவங்கள எப்படின்னா அவங்க எல்லாம் வன்மையாளர்கள். எந்த ஒரு ஃபார்ம்ல வேணா வரல சார். நம்ம ஃப்ரெண்ட்ஸா வரலாம், பேரண்ட்ஸா வரலாம், parents ஆ வரலாம், stranger யாரா வேணாலும் வரலாம். பிரதரா வரலாம், நெய்பரா வரலாம், யார் ஒண்ணா இருக்கும், யார் ஒண்ணா இருக்கலாம். ஆனா நாம தான் நம்மளை காப்பாத்திக்கணுமே தவிர அவனை குற்றம் குறை சொல்வது நியாயம் இல்லை. அவனா இருந்துட்டு போட்டான், அது அவன் பிரச்சனை, நம்மளுக்கு என்ன இருக்கு? அந்த சம்மந்தப்படுற நேரம் நாம தான் மெச்சூரிட்டியா அவனை பக்குவமா கையாளணும். அதை விட்டுட்டு அவன் இப்படி இருக்கணும், அவன் அப்படி இருக்கணும் நம்ம எதிர்பார்த்துனா அவன்கிட்ட இருந்து ஒன்றும் நடக்காது. உன்னதான் அவன் மாத்த பார்ப்பானே தவிர அவனை நீ மாத்த முடியாது. ஸோ அவனா இருக்கட்டும், நாம இருப்போம். ஸோ இந்த வன்மையாளர்களுக்கு எப்பவுமே வலிக்கும் போது மட்டும் தான் அன்பே சிவம் சொல்லுவாங்க. ஓம் நம்ம சொல்லுவாங்க, கடவுளேன்னு சொல்லுவாங்க. வலிக்கலன்னா யார் தெரியுமான்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய ஆளு, நான் இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன், தன்னை பத்தி மிகைப்படுத்திட்டு பெருமையாக தற்பெருமை பேசிட்டு பேசிட்டு அப்போ மகேஷ் எதிர்க்க வந்தா மகேஷ் கிட்ட போய் தன் வீரத்தை காட்டுவாங்க. என்ன மகேஷ் சொல்லாது, நான் சங்கர் சாமி கூப்பிடுறேன். மகேஷ் உடனே மகேஷ் தொட்ட நம்ம விட்டுற முடியுமா? உடனே கோதால இறங்குவோம். ஏன்னா இந்த வீண் பேச்சு பேசுறவன் யாரை எதிர்ப்பார்னா மகேஷ் மாதிரி சாதுவை போய் எதிர்ப்பார். நம்ம கிட்ட வந்து எதிர்ப்பாரா? நம்ம கிட்ட வணக்கம் சாமி. அதுக்குதான் மகேஷ் எப்ப சொல்லு மகேஷ் அப்படின்னு போதான். என்ன சேட்டலைட்ல கனெக்ட் ஆயிடுவோம். நாங்க எல்லாரும் சேட்டலைட்ல தான் கனெக்ட் பண்ணுவோம். வாங்க வணக்கம். அப்போ நாம் வணக்கம். அப்ப நாம் எந்த சூழ்நிலையிலும் நம் கவனம் எப்போதும் சீரா இருக்கணும். இப்போ அந்த குருவாகப்பட்டவர் எப்படி இருப்பாருன்னா அவர் என்ன வேலை ஒண்ணு, இப்போ அவங்க என்ன வேலையில ஒண்ணா இருப்பாங்க, ஆனா அவங்க கவனம் பாத்தீங்கன்னா ஓப்பன் டிஷ்ல வச்சிருப்பாங்க. அதாவது அந்த உள் உணர்வுல பாத்தீங்கன்னா கனெக்ட் வந்து மேல கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த டைம்ல நீ என்ன கம்யூனிகேட் பண்ணாலோ, மகேஷ் என்ன கம்யூனிகேட் பண்ணாலோ, வெங்கடேஷ் பண்ணாலோ, கோவிந்த் பண்ணாலும் அவங்க என்ன கேட்குறாங்களோ அது அவங்களுக்கு போகும். ஆமா, அதுக்குதான் இதை எடுத்தேன். நம்மளாம் வேற லெவல் பண்ணி நிறைய மேட்சிக் இருக்குது. இதெல்லாம் எப்படின்னா இதனோட இயல்பு அப்படிதான் இருக்கணும். நான் ஆல் த டைம்ஸ் வெறும் கண்ணில் பார்த்து காதுல கேட்டா மட்டும்தான் எனக்கு வேல்யூ கிடைக்கணும்னா முடியாது இல்ல. ஸோ அவங்க எங்கெந்த தொடர்பு கொண்டாலும் அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ பதில் போகணும், என்ன வேணுமோ அவங்களுக்கு கிடைக்கணும், பார்க்கணும். அதான் இந்த 3 கவனத்தை கரெக்டா வச்சுக்கணும். அதாவது சப்கான்சியஸ், கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ். இந்த சூப்பர் கான்சியஸை அப்பப்போ டச் பண்ணி பார்த்துக்கணும். சம்டைம்ஸ் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னா அந்த மெமரியில போய் யாரெல்லாம் இன்னைக்கு கம்யூனிகேட் பண்ணாங்க, என்னெல்லாம் கேட்பாங்கன்னு ரசிப்பேன், பார்ப்பேன். நான் என்ன பதில் சொல்லியிருக்கேன்னு பார்ப்பேன். சில சமயங்களில் ப்ரெசன்ஸ்லேயே நான் பதில் சொல்லிட்டு இருப்பேன். அப்போ நான் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கேன், வீட்டில் இருக்கேன்னா ப்ரெசன்ட்லேயே பதில் சொல்லிட்டு இருப்பேன். அப்படி இல்லைன்னா கூட கம்யூனிகேட் யார் கூட போயிட்டு இருக்குது எனக்கு தெரியும். ஆமா, இன்னைக்கு உன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. நேற்று வினோத்தோட எக்ஸ்பீரியன்ஸ். நேற்று வினோத்தை நானும் இந்த குண்டலினி சக்தி, தேக பயிற்சி பற்றிலாம் பேசிட்டு இருந்தோம் மைண்ட்ல. அப்புறம் நைட் அதை பற்றி அவர் டிஸ்கஸ் பண்ணோம். அதனால தான் இன்னைக்கு அவர் அதை கேட்டார்.
இப்ப வினோத் அண்ணா வந்துட்டு அந்த 6 வேலை அப்படி சொல்றாரு. ஆமா அவரு தான் டாப்பர் அதுல. எனக்கு ஆமா என்னது நம்ம சஷ்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 மந்த்ல எல்லாம் ஒரு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு இப்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றது. அவ்வளோ நாள் இருப்பார். 6 கால பூஜை ப்ராக்டிஸ் பண்ணி அந்த 6 days பர்ஃபெக்டா பண்ணுவார். இப்போ வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் 3 வேலை 4 வேலை இது பண்ற மாதிரி அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பார் தொடர்ச்சியாக. அவர் தான் டாப்பர் அதுல. சரி உங்க அனுபவத்தை சொல்லு வினோத்தை கேட்டேன். வினோத் லோகேஷ் ஏதோ அனுபவம் சொல்றான் கேளுங்க. இன்னைக்கு கம்யூனிகேட்ல வந்து இந்த ம். ஆக்டிங் அப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரெண்டும் இதுக்குள்ள நான் போனேன்னா நான் யாருங்கிறதுல உண்மை வந்து எனக்கு தெரிய வருது சங்கர் மாமா ம். அப்படின்ட்டு அந்த டாபிக் அப்படியே போயிடுது சங்கர் மாமா. கரெக்ட். அதனால தான் உனக்கு நான் ரிமைண்ட் பண்ணேன். கெத்து சங்கர் மாமா. நான் பார்த்து கிச்சன்ல இருந்தேன். இதுக்கு நம்மகிட்ட இன்னும் நிறைய இதெல்லாம் இருக்குது. நீ அப்ப கொஞ்சம் கொஞ்சமா காட்டுறேன் உனக்கு. அன்னைக்கு நம்ம பெட்ரூம்ல காட்டின நிறைய இருந்துச்சு நம்ம ஹோட்டல்ல தான் எல்லாம். வினோத் வேற ஏதாவது கேட்கணுமா? இல்லைங்க சாமி, நிறைய வந்து சாமி. ஜெகதீஷ் இல்லைங்க சுவாமி. நிறைவு செய்யலாமா? நிறைவு செய்யலாம் சுவாமி. நிறைவு செய்யலாம். ஓகே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள்.